நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அப்படி படிங்க, 2 படிங்க. நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை நம் அறிவுக்கு எட்டாதது. ஏன் மாண்புலாம் அறிவுக்கு எட்டாது சொல்றோம்? ஏன் நம்மளை பாட சொல்றாங்க? ஏன் நம்ம கைத்தட்டி பாடுறோம்? ஏன் நம்ம ஆண்டுக்குள்ள இதுவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நான் வந்து அட்டாச்சு இன்னைய நாளில் நான் என் ஆண்டு கூட அட்டாச்சு ஆகிட்டேன்னு சொன்னோம் அப்படின்னா, எது வந்தாலும் யாருடைய பொறுப்பு? அப்பாவுடைய பொறுப்பு. யாருடைய பொறுப்பு? ஆண்டோடைய பொறுப்பு. அதுதான் வந்து நம்ம எப்போவுமே அவருக்குள்ளே இருக்கணும். ஆதியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்லாம் முன்னோர்கள்லாம் எப்படின்னா டெய்லி மாஸ்க் போவாங்க. மாஸ்க்கு போகாமல் பச்சை தண்ணி கூட பல்லப்படும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே அவங்க இது பண்ணாங்க. அப்போ அவங்க இருந்த காலத்தில் ஒரு செழிப்பு உண்டாகிச்சு. ஆமே யாரும் எந்த விதத்துலையும் செய்யலை, கீழே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தாங்க வாழ்க்கையில். இன்றைக்காவது 1 2 தான் கேட்கறது. அதுக்காக எவ்வளோ வைப்பாங்க? 1 டசன் 1 டசன் தான். அதுக்கு எந்த இது காலம் எதுவும் கிடையாது. அப்படியே தான். ஆனால் ஏதாவது ஒன்று குறைந்தாங்களா? கிடையாது. காரணம் என்ன? ஆண்டவரை பாடி துதிக்க 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 தேவைகளை சந்திப்போம். சரியா? ஒரு பாட்டு எடுப்போம். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பீடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம்.
காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தர் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை சோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஒரு ஆர்வமே கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பாட்டு காவியராஜ் எப்படி தெரியுமா ஆடினாரு? முழு பலத்தோட முழு வலிமையோடு கத்தோட பெட்டிக்கு முன்னாடி ஆடி வந்தார். நீங்கள் கை தட்ட சொன்னாலுமே சாணி தட்டமாக தட்டிட்டு வாங்க தெரியுங்க. ஒரு உற்சாகமே இல்லாமல் தட்டுறீங்களே, ஒன்றும் புரியுது. வீட்டில் ஜபம் சொல்கிறீங்க, அப்போ நல்லா தட்டுறீங்க. இங்கே வந்து என்ன அப்படியே பொறுமையாக தட்டிட்டு வாங்க தெரியுங்க. இங்கே தடவை நேரம் சொல்லிடுறாங்களா? தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். பாட்டு 40. கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. காண்பிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஏழும் பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. ஏழும் பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. காண்பிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஹல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஹல்லேலூயா.
பால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. பால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கொடி பறக்கும். சரி, எல்லாரும் போவா. எப்படி இருக்கீங்க? Understand it better. ஆ? Understand better. இது கூட வைக்கலாம். தப்பு. 9 படி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆ? இறைவா, மனிதர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. எனக்கு விடுதலை வழங்கும் வேட்சைதார் கையில் நின்று என்னை விடுவித்தருளும். அவர்களது வாய் ஓ, பேசுவது போய். முதலாவது 9 என்ன சொல்றப்படாது? புது பாட்டை பாடுவோம். பாடுறோம். ஏன் இப்போ எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆண்டு நம்மளை தப்பிப்போம். அடுத்து பாருங்க, அதுலயே 12. எம் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் குமாரர்கள் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? எம் புதல்வர்கள் ஆ, இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்களாக. ஆ, எம் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக. ஆ. உடம்புல சித்தாவில மேக்கப் தனியாக போடணும் அவசியம் கிடையாது. நம்ம பராக்கிரம காட்டணும் அவசியமே கிடையாது. எல்லாவற்றையும் அவரே செய்வார், அழகு பண்ணி காட்டுவார். ஏன்னா யோக புஸ்தகத்தில் காட்டப்பட்டிருக்கிறது அவங்க 3 மகள்களும் எப்படி போகலாம், அந்த உலகத்திலேயே அந்த ராஜ்ய பகுதியிலே அவங்களே போல ஒரு அழகுள்ள பெண்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆசிரிச்சார். காரணம் எதுன்னு கேட்டால் அப்படின்னா நம்ம துதிச்சு பாடுறது, ஆராதிக்கிறது தான். நேற்றுனா திருவிழாப்பா யாருக்கு தெரியுங்களா? நேற்றுனா திருவிழா அண்ணம்மாள் சிவிக்கனுடைய திருவிழா. ஏன் அவங்களுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வயசான காலத்தில் அவங்க பெற்றெடுத்த மகன் தான் மரியாதை. ஆமே. இப்போ அதனால் வந்து அப்படின்னா அவங்களாம் ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டால் உலக ரட்சனை தான் பேரெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆமே. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தையில் நம்ம எப்படி தியானிக்கணும், எப்படி வச்சுக்கணும் நமக்குள்ள நிறையா தெரியணும். ஆமே. அப்போது அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க அந்த காலத்தில்? எவ்வளோப்பா என் வீட்டு தான் வருஷம் சொல்லிட்டு 10 கூட போய் பேசியிருப்பாங்களா? அப்புறம் எப்படி இருப்பாங்க? லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். இதுல படிமா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அவரால் சொல்லப்படுறது எல்லாமே பேறு பெற்றவர் நிறைவேறும். நம்ம முக்கியமா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். இப்போ நாங்களாம் ஓடியாரோம் அப்படின்னு சும்மா ஒன்று ஓடியது இல்லை. உங்களை விட நாங்கள் 10 மடங்கு இது கொலஸ்ட்ரால். அல்லேலூயா. 10 மடங்கு, சாதாரண மடங்கே கிடையாது, 10 மடங்கு கொலஸ்ட்ரால். நாங்கள் எதையும் பார்க்க மாட்டோம், யாரையும் பார்க்க மாட்டோம், எப்படி போக மாட்டோம் அப்படின்னு. இப்போ செஞ்சு பாரு, உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமீன். அப்போ எனக்கு சொந்த வீடு இல்லை, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், நானும் என் மனைவியும். எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு எதுவுமே இல்லை. அவர் சொன்னாரே ஒரு 3 வித காரியங்களை கொடுத்துட்டு இதெல்லாம் நடக்கும், உனக்கும் ஒரு சொந்த வீட்டை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையுமே செஞ்சார். அப்போது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா உப்பான்னு சொல்லுவாங்க எல்லாருமே வாயால், நடக்கணும் இல்லை, கையில் இல்லை ஒரு சொல்கிறதெல்லாம் சேர்த்துக்க, பைசா கிடையாது. அப்புறம் என்ன நகை என்ன வேலைக்கு போவோம், அடமானம் வச்சுக்கலாம். 3000 4000 வாங்குறது ஒரு கிராமுக்கு அப்படி தான் இல்லையா? அதை வச்சு ஒரு 10 சவனுக்கு நம்ம வாங்குறது, 5 சவனுக்கு கூட வாங்குறது, கொஞ்சம் வாங்குறது. அட போங்கப்பா, 23 வீட்டில் கட்ட முடியாதுப்பா.
ஆனால் அவர் சொல்கிற பிரகாரம் செஞ்சு காட்டும்போது தான் நமக்குள்ள ஒரு அதிசயம் வரும். அல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளைகள் எப்படி வருவாங்க? சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போல பெம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க. ஓங்கி வளர விருட்ச கட்டுகளைப் போல ஆன்ம பசங்க இருப்பாங்க. அப்போது நான் துதிக்கும்போது என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆமேன். அதே மாதிரி பாருங்க, அடுத்தது 13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி நிரம்பி இருக்கும். களஞ்சியம் என்னதுப்பா? களஞ்சியம் என்னதுப்பா? பொருள் வைக்க குடோன் மாதிரி சொல்லுவோம். ஷோரூம். ஸ்டோர். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒரு ஷோரூம் இருக்கும். உங்கள் வீட்டில் எங்கே எப்படி எனக்கு தெரியாது. எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஷோரூம் இருக்கும். ஆமேன். முதல்ல இப்போ தான் மாதிரி வாங்குறது கிடையாது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் அங்கே இருக்கும்போது, நான் பழைய அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ருட்டி போயிடுவேன். அங்கே போயிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி மூட்டையை கட்டி தூக்கி அவன் ஆளுக்கிட்ட சொன்னோம்னா அவன் தூக்கி போட்டுருவான். பஸ்ஸில் எடுத்தாந்து பாண்டிச்சேரி வந்து இறக்கிடுவோம். வெறும் நாங்கள் எதை மட்டும் தான் வாங்குவோம். மாதம் மாதம் சோப்பு, பேஸ்ட்டு, எண்ணெய், இது 3 தான் வாங்குவோம். வேறு எதையும் நாங்கள் மீதியில் செய்வோம். ஒரு வருஷத்துக்கு தேவையானது வாங்கி வந்து எல்லாம் ஸ்டோரேஜ். ஆமேன். எப்போ எடுத்தாலும் செய்யாது, குறையாது. அது மிளகா இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ், முதல் குவாலிட்டி. அவனே கேட்பான், போடுமே கேட்பான், ஃபஸ்ட் கிளாஸ், செகண்டா, தேர்டா, ஃபஸ்ட் கிளாஸ். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் களஞ்சியம் எப்படி இருக்கும்? எம்பி இருக்கும். ஏதாவது உனக்கு குறையுமா? ஏன்? நான் பாடும் பொழுது, அப்பாவை நான் நம்பும் பொழுது எனக்கு எந்த விதமான குறையும் ஆண்டவர். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு லட்சம் போ, சரி இன்னைக்காவது என்கிட்ட ஒருத்தவங்கிறான், ஒரு ஊழியக்காரன், அவன் பழைய ஆள். அவன் எனக்கு அக்கா பையனால அவன் இவன் நான் பேசுவேன். ஆமேன். அவன் சொல்லுவான், இன்னைக்காவது நான் என்ன செய்யணும், ஒரு வெஜ்ஜு சாப்பாடு போகிற இடத்துல சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பான். ஆமேன். ஆனால் போனால் அவனுக்கு என்ன தான் கிடைக்கும்? பிரியாணி தான் கிடைக்கும். ஏன்னா வேணான்ற அப்பயே நான் என்ன செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு இதே தான் கொடுக்காரு. எவ்வளோ வெயிட் இருப்பான்னு நினைக்கிறீங்க? 115 கிலோ. எவ்வளவு? 2 பேர் சேர்ந்த ஒரு ஆள் ஆவான். அப்படிதான் இருப்பான், மோட்டாவான். போலீஸ்காரன் பயங்கரமாக இருப்பான். அப்போது ஆண்டவரை நான் நம்பி அவருக்காக நம்ம பாடி துதித்து ஆராதிக்கும்பொழுது இவை செய்வார்னு சொன்னோம் அப்படின்னா பாடுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா, ஈஸியா? அப்போ ஏன் பாட மாட்டேறீங்க? அந்த ராகத்துக்கு வர மாட்டேங்குது. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ராகத்துக்கு போயிடுறீங்க. கொஞ்சம் உணர்ந்து பாட்டு பாடணும்ல. அடுத்தது படிங்கப்பா. எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10000 பழுகும். எப்படி பருகும்? 1000 பயங்கரமா பல்கி பெருகி கொண்டே இருக்கும். மற்றவங்களாம் ஒரு குட்டி தான் 2 குட்டி தான் போடுன்னு சொன்னா உங்ககிட்ட எப்படி போடுவான்? 4 குட்டி போடும். பாக்கியவான் 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 உறுதியாய் பற்றிக் கொண்டேன். பாக்கியவான் 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 என்றென்று பாக்கியவான். அல்லேலூயா. என்றென்று பாக்கியவான். நம்பி வந்த குஷ்டரோகியை நலமாக்கி அனுப்பினீரே. நம்பி வந்த குஷ்டரோகியை நலமாக்கி அனுப்பினீரே. யாரேறு உம்மை நம்பியதால் மகளன்று சுகம் பெற்றார். யாரேறு உம்மை நம்பியதால் மகளன்று சுகம் பெற்றார். நம்பியுள்ளேன் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டேன். நம்பியுள்ளேன் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டேன். பாக்கியவான் 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 பாக்கியவான்
என்றென்றும் பாக்கியவான். அல்லேலூயா, என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். அல்லேலூயா. சாட்சிகள் யாரும் கொஞ்சம் எடுக்கப்பா. ஆட்கள் யாரும் சொல்ல வரீங்க? உங்களுக்கு அடுத்த சொல்ல பேசுறேன். ஒன்றுமே சரி ஆண்டவர் அப்படியே போனது பிடிச்சிடும். பைக் கையில் உட்காந்து சொல்லுங்க. சின்ன பசங்களை சொல்லலாம். யாரும் கல்யாணம் கேட்டீங்க, கல்யாணம் இருந்துச்சா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் வந்து சந்தோஷம் கொடுத்தாரா? அது ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. சொல்லுங்க. சொல்லு. நான் 9th முடிச்சுட்டு 10th வந்துட்டேன். 9th பாஸ் ஆனதுக்கு நன்றி. 10th பப்ளிக்ல பாஸ் ஆகிறதுக்கு நான் கடவுள் நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். நான் 6th பாஸ் வந்து 7th போனேன். அதுக்கு இயேசுவுக்கு நன்றி சொல்றேன். நன்றி. 7th பாஸ் ஆகி 8th போறதுக்கு கடவுள் வேணும். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். சொல்லு ஏசப்பா, சொல்லு ஏசப்பா. இயேசுப்பா நல்லா படிக்கிறதுக்காக நன்றி. நன்றி. அப்பா அம்மா சொன்னபடி நடப்பதற்காக நன்றி. நன்றி. Praise the Lord. Praise the Lord. Very good. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். இயேசப்பா நல்ல சுகத்தை கொடுத்தீங்க. நல்ல சுகத்தை கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. வீட்ல மகிழ்ச்சியா இருக்கேன். வீட்டுல மகிழ்ச்சியா இருங்க. நன்றி. நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நல்லபடியா பார்த்தோம். 9th பாஸ் ஆகி 10th வந்திருக்கேன். 10th நல்ல மார்க் எடுத்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கு கடவுள் நன்றி. நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். இது வரைக்கும் என்னை காப்பாத்தினருக்கு நன்றி. என் வீட்டாரையெல்லாம் காப்பாற்றுவதற்காக நன்றி. உணவு கொடுத்ததுக்காக நன்றி. உடை கொடுத்ததற்காக நன்றி. Praise the Lord. Hallelujah. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். திருமணம் வந்து நல்லபடியா நினைச்சதை விடவும் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அது கடவுளுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி
என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். கல்யாணம் ஆகாம ரொம்ப நாளா இருந்தேன். இப்ப நல்லபடியா கல்யாணம் ஆயிருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குது. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஸ்டாண்டர்ட்ல நம்ம நல்ல மார்க் எடுத்தேன். 7th நல்ல மார்க் எடுத்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எங்க அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னா வெட்கப்படுறீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சாங்க பாத்தீங்கன்னா 2 இது கத்தும் இல்லையா? ஆண்களோட என்னன்னு தெரியும், மாதாட என்ன தெரியும், எனக்கு இல்லையா? ஆனா இந்துக்கள் கொஞ்சம் கூட அவங்க ஆண்களை பத்தி என்னன்னு தெரியாது. அவங்க நினைக்கிறதெல்லாம் அதான் தெய்வம் அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் வந்து திருப்பதி போயிட்டு வந்தார். 800 படிக்கட்டு மேலே ஏறி இறங்கிட்டார். வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சா இருப்பாரு. குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே நிக்கிறாரு மரம் மாதிரி. வேர்த்து கொட்டுது, அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆஞ்சியோ பண்ணா ஓபன் சர்ஜரி பண்ணி ஆகணும். ஹார்ட் போற குழாய்வே ரத்த குழாய் அடப்பு வந்து போச்சு. அப்போ இவர் அப்பப்போ அது மாதிரி பாரு சில பேர் உயிர் போதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு நான் பிரதர் பார்த்துக்க நாங்கள் போயிருக்கும் போது அவங்க அப்போ அவருடைய வார்த்தை எனக்குள்ள வருது. நான் சொல்றேன் ஒன்றும் ஆகாது, கலப்படாத. சில காரியங்களை சொல்றோம், அது மட்டும் செய்யுங்க. தொடர்ந்து கொஞ்சம் வெஜிடபிள் சூப் மட்டும் கொடுங்க. டாக்டர்கிட்ட கொஞ்சம் லேட் பண்ணி போங்க, உடனே போவாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இன்னைய வரைக்கும் அப்படின்னா அவளை ஆஞ்சியோ பண்ண வேண்டியதில்லை, ஓப்பன் சர்ஜரி பண்ணல. அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் போன மாதத்துக்கு கூட 2ஆம் நாட்டையும் கூட அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். யூரியில் வந்து கல் அடைச்சிச்சு. 70 வயசு. ஆப்ரேஷன் பண்ணா உயிர் போயிடுறதால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல எல்லாருக்கும் ஒரே அழுக. நான் வந்து ஏதோ ஒரு வேலையை நான் போறேன், எங்க வெளியே போயிட்டு இருக்கிறேன். ஆணுடைய வாட்டு வந்தனால திரும்பி நான் எங்க வந்து போறேன் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போறேன். அது வரைக்கும் நான் போக மாட்டேங்களா, ஏதாவது டிஃபன் ஆர்டர் பண்ணி மட்டும்தான் பண்ணிட்டு உடனே திரும்புவேன். அது ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போயிடுவேன், வீட்டுக்குள்ள போக மாட்டேன். அப்போ அவங்க கேக்குறாங்க, ஐயோ வராத வந்து வாங்க 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 அழுகுறாங்க. சரிங்களா, கவனிங்க, பையனை கவனிக்க வேணாம். அப்போ ஆண்டவர் அங்க கொடுக்காரு. எப்படி கொடுக்காரு அப்படின்னா சொல்றாரு, கை வச்சு ஜெபம் பண்ணும்போது இவர் நான் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு பாக்கி இருக்குது, நான் அதுக்குள்ள ஆண்டவா என்னை எடுத்துக்காத அப்படின்னு பிரேயர் பண்றாங்க. நமக்கு இதை யாரு எப்படி காட்டுறது? ஏசப்பா காட்டுறாரு. நான் சொன்னேன், நீங்க கேட்ட இது பிரகாரம் ஆண்டவர் ஆயிச கூட்டி கொடுத்துட்டாரு. நீங்க என்ன செய்யணும் குடும்பத்துக்கு, சரிங்களா? அப்படி ஒரு வல்லமையுள்ள தெய்வத்தை நம்ம வந்து ஆராதிக்கிறோம், சாதாரணமா கிடையாது. இது வந்து எனக்கு பெருமைக்காக நாங்கள் இங்க வந்து நிக்கலங்க. அவர் அவ்வளவு வல்லம் உடையவர். யார்கிட்ட யாருக்கு என்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் இங்க உட்காந்து அத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை எங்க வந்து குடும்பத்துன்னு ஆண்டு தெளிவா சொல்றாரு, இல்லைங்களா? அப்ப பேச தெய்வமா பேசாத தெய்வமா? பேசுற தெய்வம். பேசுற தெய்வத்துக்கிட்ட நம்ம பேசாம உட்காந்துக்கலாமா? தேங்க்ஸ் சொல்றதுக்கு கொஞ்சம் உற்சாகமா வந்து ஒரு தேங்க்ஸ். சார் டீ பிஸ்கட்டு குடும்பத்தில் இருந்தேன். எனக்கு காசு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அந்த மாதம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஆண்டவர் வந்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினாரு. அது விக்டோரியா குடும்பத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. டீயும் சிக்கன் ரோலும் வாங்கி தரேன்னு அவங்கள முன் வந்து ஒத்துக்கிட்டுருக்காங்க. இதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு சாப்பாடு அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காட்ட நான் அந்த பாண்டிச்சேரி ரேஷன் அரிசி வரும். அப்போ எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அரிசி வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இப்போ பிரதர் வண்டி காரில் வரும்போது போட்டு அனுப்பலான்னு பார்த்தா அந்த ஒன்று வரல, அதனால் எடுத்து வர முடியல. சரி நம்ம கடையில் வாங்கிக்குவோம் என்ன சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பிரதர் வந்தோடனே 3 பைய அரிசியோடு வரார்.
நான் வந்து அதை வாங்க முடியல நினச்சி கடையில் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அவர் அடிச்சோட வர்றாரு. எனக்கு இது வந்து ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் எதிர்பார்க்காதது அவரை என்னோட விருப்பத்தை அறிஞ்சு ஆண்டவர் வந்து இவர் ஒரு மூலமாக எனக்கு உதவி பண்ணுறாரு எங்கள் குடும்பத்துக்கு. அதுக்காக நன்றி சொல்கிறோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வேற யாரா இருக்கீங்களா? பெரியவங்க யாரும் இல்லையா? அன்பின் பரவப்பிதாவே, ஏதோ இங்கு ஒரு மனதோடு கூடியிருக்க நாங்கள் எங்களோட விண்ணப்பத்தை ஏற்றி இருக்கிறது நன்றி தகப்பனே. இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உள்ள தேவைகளை நீர் அறிகின்றேன். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. கற்றால் கூடாத காரியம் ஒன்றோ என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, கற்றால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. இன்னும் நம்ம படிக்கிறோம். அந்த விசுவாசம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த குறை இருந்தாலும் அவரால் கூடாத காரியம்னு ஒன்று இல்லைன்னு நம்ம நம்பும்போது தான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். நம்பாத வரைக்கும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக நம்புகிறீங்களோ அது நடக்கும். இங்கே நம்மளுக்காக வந்து பல மைல் தூரத்துலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து அதாவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வராங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் நான் கூப்பிட்டுருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பேர் வரன்னு சொல்லிட்டு வராமல் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல தான் முடியும். வரலாம் நான் என்ன செய்ய முடியும்? அதில் நம்ம வந்து ஒரு முழு விருப்பத்தோடும் முழு உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்ம என்றைக்குமே எல்லா மாதமும் நம்ம தொடர்ந்து வந்து இந்த ஜெப ஆராதனையில் கலந்துக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இவ்வளவுதான் சத்தமா? Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. சின்ன பாடல் வரிகளை பாடுவோம். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே என் உள்ளமே துள்ளுதையா. சொல்லுங்க. என் நினைப்பாவே இயேசையா, உம்மை நினைச்சாலே என் உள்ளமே துள்ளுதையா. சேர்ந்து பாடுங்க. என் நினைப்பாவே கை தட்டி பாடனோட. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் பெருசையா, இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசையா. இந்த அன்புக்கு முன்னாலே உங்க மனசு பெருசையா, அந்த வானத்தை போல உங்க ஒழுக்கு பெருசையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் பொங்குதையா. நீங்களா பாடுங்கப்பா. நினைப்பாவே இருக்கிறவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. யாருக்கெல்லாம் ஏசப்பா நினைச்சா உள்ளம் துள்ளுது? சொல்றாங்க சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? துள்ளாதவங்கள ஒரு ஆமீன் சொல்லுவோமா? என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நல்லா சத்தமா சொல்லுங்க. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. இங்க அன்புக்கு முன்னாலே இந்த வானம், உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசையா, இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசையா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசையா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உம்மை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்பவர்கள்? யாரெல்லாம் கேள்வி கேட்டு எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம்.
என் இறைவா என் இறைவா ஏனென்னை நேரம் உட்கார். பிரேயர் நேரத்தில் ஒழுங்கா உட்கார். சரிங்களா? சொல்லுங்க. என் இறைவா என் இறைவா ஏனென்னை கை. எல்லாரும் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு பாட்டு நினைக்கிறீங்க உடம்பு சரியில்லைன்னா ஏன் எனக்கு மட்டும் இந்த பண கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன கேட்போம்? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் வியாபாரம் நடக்கலன்னா, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த வியாபாரம் வேலை கிடைக்கலன்னா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் எப்படி வேலை வருமானம் கிடைக்கலாம் ஏன் மட்டும் எனக்கு மட்டும்னா, என் பிள்ளைங்க ஏன் படிக்கலன்னா என் பிள்ளைங்க ஏன் படிக்கலன்னா யார்கிட்ட கேட்பான்? எல்லாம் கேள்வி கேட்கிறோமா இல்லையா? பதில் சொல்லுங்க. கேட்குறீங்களா? நிறைய கேள்வி கேட்குறீங்களா கொஞ்சமா கேட்குறீங்களா? சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிற ஆண்டவர்? என்ன கேள்வி கேட்டிருப்பார் உங்களை பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டிருப்பார்? வேதத்தின்படி சொல்லணும். எதும்பது எங்க இருக்குன்னு எடுத்துக்காட்டு. எதுனாலும் வேதத்தின் டீச்சிங் எல்லாம் பைபிள் டீச்சிங் தான். நம்ம சொந்தமான கருத்து நாய் கதை, பேய் கதை, நரிக்கதை, பூனை கதை, எலிக்கதை எல்லாம் இங்க கிடையாது. நோ ஸ்டோரிஸ், ஒன்லி பைபிள். ரெஃபரன்ஸ் ஒன்லி பைபிள். வேதம் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். சொல்லுங்க. நிறைய படிச்சிருப்பீங்க பைபிள், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி வாசிங்க. மத்தேயு 16:15-16. ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள். சத்தமா அந்த ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஆனால் சொல்லுங்க எல்லாரும். நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க. யாரு முன்னால என்ன கேட்கிறாரு? பாட்டின் பிரதர் கேட்கல. யார் கேட்கறது? யாரை பார்த்து கேட்கிறாரு? உங்களை பார்த்து இல்ல. யாரை பார்த்து? என்னை பார்த்து. சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன். உங்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? சொல்லுங்க. என்னை பார்த்து. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. என்னை பார்த்து. ஏசு என்ன கேட்டாரு? யார் யார் என்ன? இப்ப பதில் சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிறாரு உங்களை பார்த்து. என்ன கேட்கிறாரு? என்னை யார் என்று. பாப்பா, சின்ன பாப்பா முன்னால உட்காரு. நீ ஏன் பின்னால போய் உட்காந்துருக்க? வாங்க வாங்க, சின்ன பிள்ளைங்க முன்னால வாங்க. நீ தான் சின்ன பிள்ளை தான், நீ பெரிய பிள்ளைய. நீ முன்னால வாங்க வாங்க. குட் குட். சின்ன பிள்ளைங்களாம் முன்னாடி நல்ல பிள்ளைங்க முன்னால உட்காந்து மறைஞ்சு உட்காராரு. சரி சொல்லுங்க. இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று. தம்பி சொல்லு. இயேசு யார்? கடவுள். யாரு? பெரியவங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க. மெசியான்னு சொல்றாரு பிரதர். நேரம் உட்காரு. உட்கார முடியல, நீச்சலுக்கு வரமாங்க. யார் இயேசு யார்? ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து. நீங்க அவ்வளவு கேள்வி கேட்டீங்களா? நிறைய கேட்ட நீங்கள. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை யார் என்று நீங்கள் சொல்லுங்கப்பா. சொல்லுங்கம்மா. மெசியா. ஆமா, வீட்டுக்காரர் சொல்லிட்டு அதையும் சொல்லிடலாம். சரி, தம்பி யாரு? பைபிள படிச்சு பார்த்து சொல்றாரு. படிக்கல, முன்னால படிச்சிருக்கீங்க. வாழும் கடவுளின். நீங்க யாருன்னு சொல்றீங்க? உலகின் ரட்சகர். அப்புறம் மீட்பர். அப்புறம் அவ்வளவுதானா? ஒரு 20 பேர் உட்காந்துருக்கீங்க, 4 பேர் தான் பதில் சொல்றீங்க. மற்றவங்களுக்குலாம் யார வேற? ஆண்டவர். வெரி குட். நீ சொல்லிட்டியா? சொல்லு. யாரு? கோயிலுக்கு போறீங்கல்ல? ஏசு கிறிஸ்து. அப்புறம் ஏசு கிறிஸ்தாண்டா கேட்கிறாரு உன்னை பார்த்து, நீ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்கிறாரு. சீடர் இடத்துல கேட்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கிறார். நாம எல்லாம் கோயிலுக்கு போறோம். போறோமா இல்லையா? காலைல கோயிலுக்கு போனீங்க இல்லையா? யாரை பார்க்க போனீங்க? எந்த கடவுளை பார்க்க போனீங்க? இப்ப அந்த கடவுள் உங்களை பார்த்து நான் யாருன்னு கேட்கிறேன். என்னை யார் என்று நீங்கள். அன்னைக்கு இயேசு சாப்பாடு போட்டார் 5000 குடும்பங்களுக்கு. சாப்பாடு போடுற கடவுள் பார்க்க போனீங்களா? நோய் தீர்க்கிற நிறைய பேருக்கு நோயெல்லாம் தீர்த்தார் இல்லையா? நோய் தீர்க்கிற கடவுள் பார்க்க போனீங்களா? இல்ல
சம்பாத்தியம் கொடுத்த கடவுள் பார்த்துக்க போனீங்களா, செத்து போனவங்களை உயிர்ப்பித்த கடவுள்னு பார்க்க போனீங்களா, அல்லது வேற ஏதாவது அற்புதம் செய்கிற கடவுள்னு பார்க்க போனீங்களா? எதற்கு போனீர்கள் ஆலயத்துக்கு? அற்புதம் செய்யற பார்க்க போனாங்க 3 பேர். மற்றவங்க பின்னாடி உட்காந்து பாப்பா 2 பேரும். அவ்வளவு வைக்கப்படுறீங்க 2 பேரும். யாரு பிள்ளைங்க 2? அவங்களா பாதி வரைக்கும் என்ன பார்த்தாங்கன்னு சொல்லுங்க. பாதி வரைக்கும் இதான் வேதத்தில் உள்ள ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் பதிலுக்கு. யார் பார்க்க போனீங்க? ஒருத்தரா சொல்லுங்க, வரிசையா சொல்லுமா. யார் ஆண்டவர்? யாரு ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அற்புதம் செய்கிறவரா, நோயை குணப்படுத்துறவரா, ஆசீர்வாதம் கொடுப்பவரா, இல்ல சாப்பாடு போடுறவரா, வேலை கொடுக்கிறவரா, சம்பாத்தியம் கொடுத்துறவரா, கடன் அடைக்கிறவரா? யார் அவர்? நீங்க மாறிட்டீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? அவங்க செயலை சேர்ந்துட்டீங்க. முதல்ல கரெக்டா சொன்னாரு, வாழும். எதுக்கு கோயிலுக்கு போறோம்? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற அந்த கை தட்டணும் உடனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வாய் திறக்கணும் எல்லாருக்கும். வந்தோம் யெகோவா தேவனே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை ஆராதிக்க வந்தோம். துதித்திட வந்தோம். எதுக்கு போனோம் கோயிலுக்கு? இப்ப அற்புதத்துக்காக போனீங்க, அதிசயத்துக்காக போனீங்க. எதுக்கு போனீங்க? யார் ஆராதிக்க போறீங்க? ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம், அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிச்சீங்க? ஆராதிச்சேன்னு மனசார சொன்ன செஞ்சவங்களா ஒரு ஆமீன் சொல்லுவோமா? என் வேண்டுதலுக்காக போனேன்னு சொல்றீங்களா ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அதான் இன்னைக்கு நடக்கும். அதான் இன்னைக்கு நடக்கிறது. எது போறோம்? எனக்கு அற்புதம் நடக்கும், கடன் பிரச்சனை தீரணும், நோய் தீரணும். அவரை ஆராதித்தால் எல்லாம் இடப்படும் நடக்கும். அவர் ஆதாயத்தை எல்லாமே இடப்படும் நடக்கும். அது தெரிய மாட்டேங்குது நமக்கு. நாம் இடப்படும் நம்ம கருத்தை மட்டும் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடும்? வெளியே வந்து இனிமே கோயிலுக்கு எதுக்கு போனோம்? எப்பயிலிருந்து ஆராதிக்கணும்? தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும். நன்மை வாங்கிட்டு நடுவில் வந்தா யார் மாதிரி வரணும்னு அர்த்தம்? யார சொன்னா? யாரு? யூதாஸ். சொன்ன இந்த பக்கத்துல சத்தம் வந்துச்சு. யார் மாதிரி? யூதாஸ். யார் நுழைஞ்சது? அந்த மாதிரி நன்மை வாங்கிட்டு வெளியே வரக்கூடாது. கடைசி நேரம் வரைக்கும் அங்க இருக்கணும். ஆலயத்தில் கடைசி பிதாசுரன் போட்டு முடிக்கிற வரைக்கும், நற்கருணைக்கு ஆராதனை செலுத்துற வரைக்கும் இருந்துட்டு வருதுதான் நம்ம திருச்சபை கற்றுக் கொடுக்கிற பாதம். அதைத்தான் நாம் எடுக்கணும், செய்யணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு யார் என்று கேட்கிறார். இப்ப எதுக்காக இயேசு தேடி போறோம்? நல்லா ஞாபகம். அவர் என்ன சொல்றார்? நான் நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். அவர் என்ன பண்ணணும்? ஆராதனை செய்து நீங்க துதித்தாலே, எதுக்கு நீங்க துதிக்கிறீங்க, எதுக்கு மகிமைப்படுத்துறீங்கன்னு தெரியும். கோயில்ல ஆண்டவரை துதிக்கிற ஒரு பாட்டு இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா பாடுவாங்க. அதை கரெக்டா ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். பாப்போம். நல்லா கரெக்டா, நல்லா ஒரு கைத்தட்டு, சத்தமா கைத்தட்டு. என்ன பாட்டு? உன் பாடுகள் எல்லாரும் ஊர்ல என்ன டியூன்ல பாடுவாங்க? கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக உலகினில். கை தட்டி பாடுங்க. பாருங்க எப்படிலாம் புகழ்ந்து பாடுறோம். பாடுங்க அப்படியே புகழ்கின்றோம். உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேல ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திருச்செம்மறியே,
அந்த இணைந்தே நித்தியமாக பாவம் போக்குபவரே. இந்த பாட்டுல என்ன பாக்குறீங்க? யாரு புகழ்ந்து பாடுறோம்? ஆனா உண்மையிலேயே பாடுறப்ப புகழ்ந்து பாடுறோமா? எங்க இருந்து பாடுது? வாய் மலையில மூலையில ஞாபகம் இருக்க பாட்டு பாடு. எது பாடணும்? ஆனா பாட்டு மட்டும் என்ன பண்ணும்? உள்ளமெல்லாம் துள்ளுதையா உங்க அன்ப நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குதே. இப்படிலாம் பாட்டு பாடும். ஆனா என்ன கலங்காது? கண்ணு கலங்காது. உள்ள என்ன பண்ணாது? என்ன பண்ணும்? என் நினைப்பாவே இருப்பவரே ஏசப்பா, உங்களை நினைச்சால் என் மனசு துள்ளுது. துள்ளுதா? எல்லாருக்கும் துள்ளுதா? திரும்பி பாடுங்க. துள்ளுற மாதிரி பாடுங்கப்பா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சால் எல்லாம் துள்ளுதையா. நினைப்பா சத்தமா பாடுங்கடா. ஏசையா, உங்களை நினைச்சால் எல்லாம். இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி என்ன கேட்டாரு? சத்தமா சொல்லுங்க. என்னை. இரண்டாவது கேள்வி பாத்தீங்க மத்தேயு 9:28. அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? நான் இதை செய்ய முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? எல்லாரும் சொல்லுங்க. நான் இதை செய்ய முடியுமா என்று ஆண்டவர் உங்களை கேட்கிறார். நீங்க உங்களுக்கு தலைவலியா இருக்கு ஆண்டவரே, இடுப்பு வலியா ஆண்டவருக்கு, வயிற்று வலியா இருக்கு, நெஞ்சு வலியா இருக்கு, முட்டு வலியா இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? சொல்லுமா, மைக்ல சொல்லுமா, சத்தமா. நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். நீங்க உங்க வலிக்காக போறீங்க, உடம்புல இருக்க நோய்க்காக போறீங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கேட்கிறார், நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் அப்படியே பக்கத்துல பார்த்து கேளுங்க. நான் இதை செய்ய முடியுமா என்று பக்கத்துல பார்த்து கேளுங்க. என்னையே பார்த்துட்டு இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ஏன் வைக்க போறீங்க? எப்படி ஆண்டவர் கேட்கிறாரு, அதை கேளுங்க. பக்கத்துல திரும்ப கூட மாட்டாங்க சில பேரு. ஆண்டோட வார்த்தையை சொல்றது கூட வைக்க போறீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு நற்செய்தி இது. ஆண்டவர் கேட்கிறார், நான் இதை செய்ய முடியும் என்று நீங்க நம்புறீங்களா? நீங்க ஆண்டவர் கேட்கிறவங்க முன்னால என்ன? தலைவலி, வயிற்று வலி, பல்லு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, நெஞ்சு வலி, என்னென்ன வலி இருக்கும் எல்லா வலிக்கும் போய் கேட்கறீங்க. சுகர் வியாதி, பிரஷரு, எல்லாத்துக்கும் போய் கேட்கறீங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன சொல்லுவீங்க? நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க சொல்லுங்க எல்லாரும். நம்பத்தக்க தகப்படி சொல்லுங்க. மீண்டும் நம்புகிறேன். நல்லா கை தட்டி பாடுங்க. நம்பத்தக்க தகப்படி உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏறான். இப்ப நீங்க நம்புறீங்களா இல்லையா? ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு வலி இருக்கு, வேதனை இருக்கு, நோய் இருக்குன்னு சொல்றாங்களா? கை வச்சு ஒரு ஆமீன் சொல்லுமா? இப்ப ஆண்டவர் உங்க முன்னாடி நிக்கிறார். யார் முன்னாடி நிக்கிறாரு? உங்க முன்னாடி இல்ல, எங்க முன்னாடி இல்ல, யார் முன்னாடி கேட்கிறார். இதை செய்ய முடியும் நம்புகிறாயா? அப்ப என்ன ஆகணும் உங்களுக்கு? உடனே இந்த குருடனுக்கு என்ன ஆச்சு? உடனே கண் பார்வை கிடைச்சிச்சா? இந்த காலத்தோட கண் பார்வை கொடுக்க முடியல, வேற கண்ணுதான் வைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன கிடைச்சது? இப்போ உங்களுக்கு நடக்குமா? நடக்கும் சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுமா? நடந்துருச்சுன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுமா? நடந்துச்சா இல்லையா? அப்ப நோய் இருக்கா? நோய் என்ன இருக்கா? எல்லாமே இருக்கு. நீங்க சொன்ன எல்லாரும் நோய் இருக்கா? அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண பிறகு நோய் இருக்கா? அந்த குருடனுக்கு உடனே என்ன கிடைச்சது? அது மாதிரி உங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? ஆண்டவர் உங்களுதான் வந்து கேட்கிறாரு இந்த கேள்வியை. இப்ப கேள்வி கேட்கிறப்ப அவர் சொல்லாம போயிடுவாரா? சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டாய், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டாய். செய்யாம இருப்பாரா? பொய் சொல்ல தேவன் ஒரு சொல்லுங்க, ஒரு மனம் மாற அவர் சொல்லியும் வசனித்தும் நிறைவேற்றாது
சொல்லிட்டாரு என்ன பண்றாரு செய்வார். நம்புறவங்களோ ஒரு ஆமீன் சொல்லுமா? எல்லாம் ரொம்ப வருத்தத்தோட சோகத்தோட இருக்கீங்க எல்லாரும். யாரெல்லாம் சோகமாயிட்டா கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? Praise the Lord. இப்ப 2 கேட்டா அது கேள்வி என்ன கேட்டாரு? இப்ப செய்ய குணப்படுத்த வல்லமை ஆண்டோட எல்லாம் நினைவுண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு. அப்ப இயேசுவுக்கு அந்த வல்லமை உண்டு என்பதை முதல்ல நாம் என்ன பண்ணணும்? நம்பணும். நாம் நம்புறது கிடையாது. நாம் என்ன பண்றது? நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த கோயிலுக்கு போனாதான் சரியா நினைக்கிறோம். ஆண்டவர் எங்க இருக்காரு? கோயில்ல மட்டும்தான் ஆண்டவர் இருக்கான்னு சொல்றாங்களா? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? முக்கியமா எங்க இருக்காரு? நல்லா கை தட்டுங்க பையனுக்கு. எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நான் அறியாத சேர்ந்து பாடுங்க. எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார், பெரிய காரியம் செய்திடுவார். எங்க இருக்காரு இயேசுப்ப? யாருக்கு இருக்காரு? அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர். எங்க இருக்காருப்பா? அதிசயம் செய்யற எங்க இருக்காரு? அற்புதம் செய்யறாரு பக்கத்திலே இருக்காரு. ஏன் ஊரா தேடி போறோம்? யார் மேல நம்ப? யார நம்பல? இயேசுவை நம்பல. எனக்குள் இருக்குமா நன்மை வாங்குறீங்க. எங்க ஆண்டவர் வராரு? உள்ள வராரா இல்லையா? வந்தவர் எங்க போறாரு? நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. எல்லாம் சொல்லுங்க. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. உங்களுக்கு இயேசு இருக்காரா? உங்களுக்கு இருக்காரா? உங்களுக்கு இருக்காரா? அதனால ஒண்ணு என்னன்னு சொல்றாங்க? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். ஏன் சொல்றாங்க? யாருக்கு உனக்குள்ள யார் இருக்கா? வெளியே உள்ளவெல்லாம் பார்த்து சொல்றான், இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன். நாம் என்ன சொல்ல மாட்டோம்? நாம சொல்ல மாட்டோம். கிறிஸ்து எனக்குள் என்னது இருக்கிற இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, துள்ளம் எல்லாம் பகிர்தையா. இயேசு இருக்காரா இல்லையா? அப்ப நோய் சுகமாயிடுச்சா இல்லையா? இயேசு இருக்கிற இடத்துல நோய் இருக்கலாமா? இருக்குமா? இருக்குமா? இருக்காதா? இனிமே உங்க உடம்புல யாரோ நோய் இருக்கலாமா? இருக்குமா? இனிமே வந்தா தங்குமா? அப்ப கிறிஸ்தவர் எல்லாம் எப்படி இருக்கணும்? நோய் இல்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனிலாம் நடத்தி செல்வோர். சேர்ந்து சொல்லுங்க. நோய் இல்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனிலாம் நடத்தி செல்பவரே. இப்ப அன்னைய மரியாதை கபிலேத்தர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அருள் நிறைந்தவளே, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் அனைவரிலும் பேரு பெற்றவளே. அன்னை மரியா என்ன சொன்னாங்க? ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா சொன்னாங்களா? அதே கபிரியேல் தூதர் சக்கரியாவிட்ட போய் சொல்றார். யோவானுடைய தகப்பன் ஆசாரி குருவாக வேலை செய்றார். பீடத்துல தூபம் காட்டுறப்ப கபிரியேல் தூதர், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். என்ன பதில் சொன்னாரு? எப்படி நடக்கும்? நானோ வயதானேன், என் மனைவியோ வயதானவர், கற்பம் தெரிக்கும் வாய்ப்பில் அவருக்கு எப்படி? யார் அவரு? குருவானவர், பலிபீடத்தில் பலி செய்கிற குருவானவர். அவர் எதை சொல்ல? ஆண்டோட வார்த்தைய. ஆனால் அன்னை மரியா சின்ன 16 வயது பெண். அதெல்லாம் பெரிய குருவெல்லாம் கிடையாது, பெரிய சன்னியாசி எல்லாம் கிடையாது, சாதாரண பெண். அவங்க என்ன பண்ணார்கள்? ஆமீன் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார். நீங்க அன்னை மரியாதை போல ஏற்றுக்கொள்ள போறீங்களா, இல்ல சக்கரியா போல இது எப்படி பிரதர் அப்படின்னு கேட்க போறீங்க? சக்கரியா மாதிரி கேள்வி கேட்கறாங்களா? கையை வச்சு ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அன்னை மரியாதை போல ஆமீன் சொல்ல போறவங்களா ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்ப அப்படியே நடந்துச்சா இல்லையா? அன்னை மரியாதை அப்படியே நடந்துச்சா இல்லையா? ஏன் என்ன சொன்னாங்க?
ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும். கை தட்டி பாடுங்க உடனே. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இப்ப எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க? முதல் கேள்வி ஆண்டவர் என்ன கேட்டாரு? என்ன யாருக்கு வேற உட்கார. இரண்டாவது கேள்வி என்ன கேட்டாரு? இந்த வல்லமை எனக்கு இருக்கா என்று நீங்கள் நம்புகிறாங்க. மூணாவது கேள்வி பாருங்க, யோவான் 5:6 வாசிங்க. யோவான் 5:6. எடுங்க யோவான் 5:6 பாத்தீங்க, எடுத்த பாத்தீங்க. படுத்து கிடந்த அவரை இயேசு கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா? நெடுங்காலமாக அந்த நிலையில் இருப்பதை அறிந்து இயேசு என்ன கேட்டாரு? நலம் பெற விரும்புகிறீரா? இன்னைக்கு உங்களுக்குள்ள நெடுங்காலமான வியாதி இருக்கலாம், பெண்களுக்குள்ள முட்டு பிரச்சனை இருக்கலாம், கற்பப்பை பிரச்சனை இருக்கலாம், மாதவிடாய் பிரச்சனைகள் பெண்கள் தான் நிறைய இருக்கு, இல்ல இடுப்பு வலிகள் இருக்கலாம், கழுத்து வலிகள் இருக்கலாம். நெடுங்காலமாக உங்களுக்குள்ள இருக்க வியாதியை ஆண்டவர் பார்த்து என்ன கேட்கிறாரு? நீ நலம் பெற, பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ நலம் பெற விரும்புகிறீரா? அந்த பக்கம் கேட்க மாட்டாங்க. ஏன் விருப்பம் இல்லையா? ஆண்டவர் கேட்கிறார், நீ நலம் பெற முதல்ல விரும்பணும். சில பேர் பெண்கள் வீட்டுல விரும்ப மாட்டாங்க. ஏன்? சாக்கு சொல்லிட்டு உடம்பு இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, வயிற்று வலிக்குது, மாதவிடாய் பிரச்சனைன்னு சாக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கான்னு இது நம்ம கூடவே இருந்தா எப்படி இருக்கும்? இவர் சாக்கு போக்கு சொல்லிட்டு வேலை செய்யாம வேலைக்கு ஆள் வச்சுட்டு அப்படி இருந்தலான்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்கள் பல பேர் இது மாதிரி இருப்பாங்க, வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக. இப்ப முதுகு வலிக்குது, ஜுரமா இருக்குது, நரம்பு வலிக்குது, இப்படி ஏதாவது ஒரு காரணம். இப்படி காரியங்கள் நமக்கு கொண்டுதான் என்ன கிடைக்காது. நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் எவ்வளவு உபாசம் சுகமே கிடைக்காது. ஆண்டவர் நீ நலம் பெற உண்மையிலேயே விரும்பணும். நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பஸ் ஸ்டாண்டுகள்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய பேர் படுத்திருப்பாங்க. அவங்க போய் நீங்க வாங்க உங்களுக்கு முதியோர் இல்லத்தை சேர்த்து சொன்னா வருவாங்களா? ஏன்? அந்த விருப்பம் அவரிடத்தில் என்ன பண்ணல. மதிய இடத்துக்கு போனா சாப்பாடு இருக்கும், மருந்து கொடுப்பாங்க, படுக்க இடம் இருக்கும், வசதியா தூக்குங்க, எல்லாரும். ஏன் விரும்பல? ஏன் வரமாட்டாங்க? அவளை என்ன பண்ணல? அதே போல நாமும் நமக்கு டாக்டர் சொல்லிப்பார், உங்களுக்கு சக்கரை வியாதியா சாகர வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருப்பார். அதையும் நம்புவோம். எதை நம்ப மாட்டோம்? வேதம் பார்த்து சொல்றது என்ன பண்ணோம்னா, பிரஷரா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும், சுகர் வியாதியா தாத்தாவுக்கு இருந்தா, பாட்டிக்கு இருந்தா, பாட்டனுக்கு இருந்ததா, முப்பாட்டனுக்கு இருந்தா, உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டா அதைத்தான் நம்புவோம். பிரஷரா நீ லைஃப் லாங் இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் இருக்கணும், அதையும் நம்புவோம். எதை நம்ப மாட்டோம்? ஆண்டு கேட்கல, நீ நலமாக, அதெல்லாம் எப்படி பிரதர்? பிரஷர்லாம் எப்படி பிரதர்? சுகர் வியாதியில எப்படி பிரதர் போகும்? கேன்சர் வியாதி போகுமா? போகுமா? போகாத. எனக்கு 3 தடவை வந்துட்டு போயிடுச்சு. ஒரு தடவை இல்லை, 3 தடவை வந்துட்டு போயிடுச்சு. போன வருஷம் கூட ஒரு ஆகஸ்ட் மாதத்துல வந்துட்டு போயிடுச்சு. எப்படி போச்சு? நீ நலம் பெற விரும்புகிறாயா? கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஐயோ 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 அவ்வளவுதான், தேதி குறிச்சுட்டாச்சு, நாள் குறிச்சாச்சு, எந்த மாசம் எந்த தேதி, 3 மாசமா 6 மாசமா 5 1 வருஷமா 2 வருஷமானு கணக்கு போடுறோம். அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் கேட்டா நீ நலமாக விரும்புகிறான்னு அவர் சொல்லுவார். கேன்சர் வந்தாங்க என்ன நினைப்பாங்க? எப்ப செத்து போவோம்னு நினைப்பாங்க, எப்ப பொழைப்போன்னு என்ன பண்ண மாட்டாங்க. சுகர் வியாதி என்ன பண்ணுவாங்க? சாகுற வரைக்கும் என்ன பண்ணணும்? பிரஷர் வந்தாங்க என்ன பண்ணுவாங்க? சாகுற வரைக்கும் என்ன சாப்பிடணும்? ஆனா தேவன் குணப்படுத்த வல்லுவார் என்று யார் நினைக்கிறது இல்ல. 38 வருஷமா இருந்தாங்க. அவன் எத்தனை வருஷம்? ஏசுக்கு 31 வயசு தான். இப்ப ஏசு பிறக்கத்துக்கு முன்னாடி அங்க வந்து உட்கார்ந்துட்டான். எத்தனை வயசா தெரியல. இன்றைக்கு அது மாதிரி நீண்ட நாட்களாக வியாதிகளோடு வருத்தங்களோடு இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நீ நலம் பெற விரும்பினால் இப்ப சுகம் கிடைக்கும். நான் சொல்லல இந்த வார்த்தை. யார் சொல்றா? ஏன் யாரை பார்த்து சொல்றாரு? எங்கள் எல்லாம் இல்ல பிரதர், பன்மையெல்லாம் கிடையாது. அவனை பார்த்து தான் கேட்டார். ஒரு ஆள் தான். உங்க விசுவாசம் தனிப்பட்ட விசுவாசம். என்னை பார்த்து சொல்லுங்க. என்ன கேட்கிறாரு? என்னமா கேட்கிறாரு? நம்ம குணம் பெற நடக்கும் சிஸ்டர், நடக்கும். விளையாட்டு எல்லாம் கிடையாது.
நடக்கும். யாருடைய விசுவாசம்? ஏன் விசுவாசம் கிடையாது. பாண்டிய பிரதரால கிடையாது, லூயிஸ் பிரதரால் கிடையாது, லூர்து பிரதரால் கிடையாது, செபஸ்டியன் பிரதரால் கிடையாது. யாரால? உங்களால். நீங்கள் விசுவாச நலம் பெற விரும்பினால் இந்த காரியம் என்ன பண்ணும்? நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் பத்தாது. நம்பாதவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க சத்தமா. இன்னைக்கு ஆண்டோட்ட வல்லமை இருக்கு நம்பிட்டீங்க, இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சுகம் பெறன்னு விரும்பிட்டீங்க. இனிமே உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? இப்ப மட்டும் எப்ப வியாதி வந்து ஜரம் வந்தாலும் சரி, நான் யாரு? நான் இயேசுவின் பிள்ளை, நோயே இல்லை, என்னாலும் சந்தோஷம். சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நோயே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. 2017 ஒரு பக்கம் இதே எடுத்துட்டாங்க. என்னது? கல்லு கிட்னியே எடுத்தாச்சு. அப்போ அதுல கேன்சர். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. திருப்பி பிசாச நீ ஊழியத்துக்கு அப்புறம் உன்னை முடக்கிற மாதிரி 3 வருஷம் மேல திருப்பி யூரினேட் பிளாட்ல கட்டிய வச்சு அதுவும் கேன்சர். அது எடுத்து ஆண்டவர் தான் விடல. நீ ஓடு மகனே. என்ன சொன்னாரு? ஓடுகிறே ஓடுகிறே இயேசுவுக்காய் ஓட வச்சு திருப்பி போன வருஷம் திருப்பி 13 கட்டி யூரினேட் பிளாட்ல 13 கட்டி எடுத்து ஒரு மாசம் ரெஸ்ட். அப்புறம் திருப்பி என்ன ஆச்சு? திருப்பி அதுவும் கேன்சர். ஆனால் ஆண்டவர் படுக்க வைக்க ஒரு மாசம் ரெஸ்ட் தான் எடுத்தனுடைய, படுக்கணுக்கு தான் படுக்கல, ரெஸ்ட்டுக்காக தான் இருந்தது. ஒரு மாசம் டாக்டரோட அட்வைஸு, ஒரு மாசத்துக்கு ரொம்ப பஸ்ல ட்ரெயின்ல அலையாதீங்கன்னு சொன்னதுக்காக ஒரு மாசம். இல்லைன்னா எனக்கு உடம்புல தெம்பு இருந்தது. நான் 3ஆம் நாள் வர்றப்பயே என்னை பார்க்கறதுக்கு சில பேர் வந்தாங்க. என்ன பண்ணுறது, தாடி மீசெல்லாம் வச்சுட்டு வரீங்கன்னு பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறீங்க. இவங்கெல்லாம் வந்தாங்க, எல்லாம் படுத்து அப்படியே அக்கடான்னு படுத்துருப்பேன்னு பார்த்துட்டு வந்தாங்க எல்லாரும். பாண்டிச்சேரி வந்து பார்த்தா நான் எல்லாம் சாரமாக வெளியே நடந்துக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே. அது மாதிரி ஆண்டவர் என்ன அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து, நான் ஏன் பெருமைக்காக சொல்ல, அந்த வார்த்தை சுகம் தரும். அல்சரா இருக்கட்டு, கேன்சரா இருக்கட்டு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கட்டு, நீங்க மருந்து மாத்திரை சாப்பிடுறது வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனால் இவ எல்லாத்துக்கும் மேலாக அந்த தேவனை பார்த்து நீ நலமாக விரும்புகிறான்னு கேட்டார். இப்ப என்ன பண்ண? எல்லாரும் விரும்புகிறேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் விரும்புகிறேன். கை கொடுத்து சொல்லுங்க, நான் விரும்புகிறேன். கை கொடுக்காதவங்க என்ன சேர்க்கறதுப்பா? வேதத்தின் வார்த்தைகளை சும்மா நாம் கேட்கவில்லை, அதன் வழியாக இருக்க சத்தியங்களை அறிந்து ஒரு சுகம் பெற்ற கிறிஸ்தவனா அப்படிதான் இருக்கணும். என்ன பாட்டு போறோம்? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. சொல்லுங்க, கிறிஸ்தவன் கை தட்டு கூட, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, அவன் வெட்ட வெட்ட வளருவான், குட்ட குட்ட நிமிருவான், வெட்ட வெட்ட வளருவான், குட்ட குட்ட வருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விட்டா. கிறிஸ்தவனா நீங்க நானும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் முட்டி போட்டு ஜெபிச்சானுடா. அடுத்தவர் என்னது மறந்து போச்சு. அந்த பலன் நமக்கு உண்டு. சாமானியப்பட்டவர் நினைச்சுக்காங்க. கிறிஸ்தவம்னா இயேசு கிறிஸ்து நமக்கு சாதாரண தெய்வம்லாம் கிடையாது. நீங்களே எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுக்க முடியும், எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுக்க முடியும். நீங்க பிரதர் பாண்டியன் தேவையில்லை. இருக்கு யாரு தேவை? யாரு தேவை? இருக்காரு உங்ககிட்ட? இருக்காருங்களா? ஒரு ஆமீன் சொல்லுமா? அப்ப நோய் இருக்குமா உங்ககிட்ட? நலம் பெற விரும்புறீங்களா? அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க? 3 கேள்வி சொல்லுங்க. என்ன கேள்வி? என்ன முதல் கேள்வி? என்னது? யார்? 2வது கேள்வி, வல்லமை எனக்கு இருக்கிறதா என்று. 3வது கேள்வி, நலம் பெற விரும்புறார். 4வது கேள்வி மத்தேயு 8:26. 8:26. சீக்கிரம் பாத்தீங்க. இன்னொரு 4-5 கேள்வி இருக்கு, சீக்கிரம் முடிக்கணும். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் யாரெல்லாம் பயப்படுறாங்க? பயம் இருக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ராத்திரில 12 மணிக்கு தெருவிலையா நடந்து போறதுக்கு தைரியம் உள்ளவங்களா ஒரு ஆமீன் சொல்லுவோமா? சின்ன பசங்க ரெடியா சொல்லுங்க. ஆள் நடமாட்டம் எப்பவுமே இருக்குமா? ராத்திரி 12 மணிக்கு போதும் என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? யாரு வருவா? எதுக்கு பயப்படுறோம்? யார் இருக்கா நமக்குள்ள? ஆண்டவர் இருக்காரு. ஏன் அஞ்சுகிறீர்? ஏன் என்ன பண்ணுங்கள்? ஏன் பயப்படுகிறேன்? யார் இருக்கா கூட? ஒரு போலீஸ்காரனை கூட வச்சுட்டு, ஒரு எஸ்ஐ கூட வச்சு நடந்து போனா யாராவது நம்ம வந்து எதாவது பண்ண முடியுமா? அப்ப உலகத்தை ஆட்டி படைக்கிற அருளாளர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருப்ப நம்ம பயப்படலாமா? ஏன் பயம் வருது? நாயை பார்த்தா பயப்படுறியா? ஏசு நாமத்துக்கு போடான்னு சொன்னா என்ன பண்ணாத? நீ ஓடக்கூடாது. நீ நின்று என்ன பண்ணும்? ஏசு நாமத்தை போ.
அப்படி தானே ஓடும். ஏன் ஓடுனது? ராத்திரில பேயாது, பிசாசாது, இந்த மனிதர்களாவது இல்ல பாம்பை கட்டா என்ன பண்ணுவோம்? இயேசுவின் நாமத்தை நில்லுன்னா என்ன பண்ணுவது? பயப்படுறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசம் உள்ளவர்களே. எப்படி? பக்கத்துல பாத்துக்க, உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கு? அற்ப விசுவாசமா? உங்களுக்கு அற்ப விசுவாசமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு அற்ப விசுவாசமா? பக்கத்துல திரும்பி பார்த்து கேளுமா. ஐயோ, அவ்வளவு வெக்கப்படுறதுக்கு. ஏசார் கேட்ட கேள்வியை கேக்குறீங்க, இங்க பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கு கேளுங்க. முழுந்த விசுவாசமா, அற்ப விசுவாசமா? வீட்டுல நைட்ல பல்பு டிம்மா நீங்க பாத்தீங்களா? லோ வோல்டேஜ் வந்தா கரண்ட் இருக்கும், பல்பு எரியும், ஆனா ஏதாவது யூஸ் இருக்குமா? ஃபேன் ஓடும், காத்து வருமா? அது மாதிரிதான் நம்மளுடைய விசுவாசம். அது மாதிரிதான். எப்படி விசுவாசம்? இதுக்கும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடும். ஆண்டவரே, இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வச்சிடும். நாளைக்கு ஏன்டா என்கிட்ட சொல்லணும் கேட்க கூடாதுல்ல. அப்படித்தான் நாம் இருக்கிறது. ஏன் அற்ப விசுவாசியே, நீ ஏன்? என்ன நடந்துச்சு? ஆண்டவர் கடல்ல வந்து, கடல்ல போயிட்டு இருக்காங்க, கடல்ல காத்து அடிக்குது, அதை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. ஆண்டவர் காத்தை கடலை அடக்கிட்டு, அற்ப விசுவாசிகளே ஏன் என்ன பண்ணீங்க? பெரிய புயல் அடிச்சா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? உடனே வெயில் ரொம்ப அடிச்சிச்சுன்னா கஷ்டப்படும். எப்படா மழை பெய்யும்? மழை பெஞ்சா ஏண்டா மழை பெய்யும்? பனி அடிச்சா என்னதான் வேணும்? பயப்படக்கூடாது, வாழ்க்கையிலே பயப்படக்கூடாது. பயந்தா சயின்டிபிக்கா என்ன நடக்கும்னா, உடனே நாய் தொத்து ஓடி வந்தா சில பேர் ஒண்ணுக்கு இருந்துருவாங்க. பாத்துறீங்களா? ஏன்? பயத்துல என்ன நடக்குது? என்ன நடக்குது? சயின்டிபிக்கா என்ன நடக்குது? யாரும் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க இல்லைங்க, சொல்லுங்க என்ன நடக்குது? நீங்க முன்னால கை கட்டுறீங்க, நீங்க தான் டீச்சர் ஆகணும். என்ன நடக்குது? ரத்த ஓட்டம் கிட்னிக்கு ரொம்ப வேகமா போய் சுத்திகரிப்பு வேகமா நடந்த உடனே கிட்னியால முடியாம இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது? உடனே வெளியே தள்ளிடுது முடியாம. உடம்புல ரத்தமெல்லாம் எங்க வந்து கிட்னிக்கு வருது, உடம்பெல்லாம் வேர்க்குது, உடனே அப்படியே ஒரு மயக்கம் வருது. எதனால? பயத்தில். அதனால வீட்டுல ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஒரு துக்கம் வந்துருச்சு, உடனே அதிர்ச்சியில் மயக்கம் ஏன் வருதுன்னா, இதெல்லாம் பயங்கள் நமக்குள்ள வருது. இந்த பயங்கள்லாம் வரக்கூடாது. வைத்தலாம் ஒரு சோகமோ ஒரு நல்ல நிகழ்ச்சியோ இது ஒரு கேள்விப்பட்டா உடனே ஒரு பயம் நம்மளுக்குள்ள வந்தது. பயங்கள் வரக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை யார் கூட இருந்தது? படகுல யார் இருந்தது கூட? இப்ப உங்க கூட ஏசு இருக்காரு இல்லையா? எப்பா சொல்ல, ஏன் பயந்தாங்க? அப்புறம் என்ன இல்ல, எதை பார்த்தாங்க? கடல் அலையை பார்த்தார்கள், காற்றை பார்த்தார்கள். யாரை பார்க்கல? கடல் அலையை பார்க்காதே, காற்றையும் நீ பார்க்காதே, கடல் அலையை பார்க்காதே, காற்றையும் நீ பார்க்காதே, இயேசுவுக்கு நீ படகில் இருக்கும் இயேசுவை நீ பார், படகில் இருக்கும் இயேசுவை. இயேசு இப்ப எங்க இருக்காரு? படகுல இருக்காரு. இப்ப எங்க இருக்காரு? இருக்காரு இல்லையா? பயம் வந்துருச்சா யாருக்குதான்? பயம் என்னை ஆட்கொண்டார், பாடுவேன் அதிகமா. சொல்லுங்க, பயம் என்னை ஆட்கொண்டார், பாடுவேன் அதிகமா. ராத்திரில பிறப்ப பாட்டு பாடிட்டே போவாங்க, பாத்துருக்கீங்களா? தனியா போற ஏன்? பயம் ஆட்கொள்ள தனி போட்டு அவங்கள பத்தி நார்மலா பாட்டு பாடிட்டே போவாங்க. அப்படி ஏன்னா பயம் வந்துடக்கூடாது, பாட்டு பாடி. அப்ப ஏசு நமக்கு ஏசு பாட்டை பாடிட்டு போனோம், இந்த பயம் நமக்கு என்ன பண்ணாது. இப்ப எத்தனை சொல்லிருக்காரு ஆண்டவர்? எத்தனை கேள்வி கேட்டுக்கார்? சொல்லுங்க வரிசையா, சொல்லுங்க வரிசையா, சொல்லுங்க. என்னை யாரு நினைக்கிறீர்கள்? வல்லமை எனக்கு இருக்கிறதா? அடுத்த மூணாவது, நலம் பெற விரும்புகிறாயா? அடுத்து மத்தேயு 14:31. இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, நம்பிக்கை குன்றியவனே, அற்ப விசுவாசியே, ஏன் ஐயம் கொண்டாய்? ஏன் சந்தேகப்பட்டாய்? ஐயம் கொண்டாய் நமக்கு இது இந்த லாங்குவேஜ்ல புரியாது. ஏன் சந்தேகம்? இப்ப கடல்ல இயேசு நடந்து வந்துட்டு இருக்காரு. விஷயம்லாம் பார்த்து பிசாசு பிசாசு கத்துறாங்க. பிசாசு இல்லையா, நான் தான் வரேங்கிறார். நீங்கள் தான் வரதா இருந்தால் நானும் கடல் யாரு கேட்டது? பேதுரு கேட்டார். பழைய மொழிபெயர்ல ராயபுரம். பேதுரு கேட்டார், நடந்து வாடினார். இயேசு பார்த்தார், அப்படியே நடந்து போனார். திடீர்னு என்ன பண்ணார்? கீழே குனிஞ்சு பார்த்தார். குனிஞ்சு என்ன தெரிஞ்சிச்சு? திரும்பி பார்த்தார், என்ன தெரிஞ்சிச்சு? காத்து அடிச்சிருப்பார். ரெண்டு தண்ணியும் காத்தையும் பார்த்தோன்னே எங்க போயிட்டாரு அவரு? இயேசுவை பார்த்து இருந்த வரைக்கும் எங்க போனாரு? ஏன் கீழே பார்த்தாரு அவரு? என்ன நம்பிக்கை? கடல் மேலதான் நம்ம நடக்கிறோமா, தண்ணி மேலதான் நம்ம நடக்கிறோமா, எங்க நடக்குது? சந்தேகம் யாருக்கு வந்துருச்சு?
இன்னைக்கு உங்களுக்கு சுகமெல்லாம் கிடைச்சிச்சுன்னா சுகம் வந்துருச்சான்னு கனவு தான் காண்றவனு என்ன பண்ணுவோம், கிள்ளிப்பான். அது மாதிரிதான் பேதுரு பார்த்தேன். சுகம் உண்டாயிடுச்சுன்னா சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. சந்தேகப்பட்டார், உடனே என்ன உடனே திருப்பி பழைய நிலைமைக்கே போயிருங்க. சந்தேகம் ஏன் சந்தேகப்பட்டு இன்னைக்கு நாம் ஆண்டவரத்தை எவ்வளவு விண்ணப்பத்தை காலையில் வைக்கிறோம், ஆண்டவரே இந்த தலைவலி போட்டுது. சாயந்தரம் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே தலைவலி போட்டு. ராத்திரி ஜெபம் பண்றோம், ஆண்டவரே தலைவலி இப்படி வைக்கலாமா? என்ன அர்த்தம்? இப்ப என்ன ஆளு என்ன இல்ல, அப்ப எப்படி ஜெபம் பண்றது? காலையில சொன்னீங்க, ஆண்டவரே நீ காலையில எழுந்திர தலைவலிக்குது, தலைவலி சரியா போட்டு சாயந்தரம் வரைக்கும் போகல, அப்ப என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க நீங்க நார்மலா? ஜெபம் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே என் தலைவலியை போக்கியதற்காக ஒரு முறைதான் விண்ணப்பம், அதுக்கப்புறம்லாம் நன்றி. என்ன சொல்லணும்? ஆண்டவரே என் தலைவலியை போக்குனதுக்காக, என் வயிற்று வலியை போக்குனதுக்காக, என் முழந்தாள் வலியை போக்குனதுக்காக. வலிச்சாலும் நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஏன் நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாய் போட இல்ல, நான் விதைச்ச விதையெல்லாம் சரிசமாற. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நான் விதைச்ச விதையெல்லாம் பாடினா பத்தாத, என்ன பண்ணணும்? நம்புகிறேன் நம்பத்தக்க நம்பணும், முழுமையா என்ன பண்ணணும்? அந்த ஆண்டவர் கேட்கிற கேள்வி எல்லாமே எப்படி இருக்கு? யாரை குறித்து இருக்கு? ஜெனரலா எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு இருக்கு? தனிப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இந்த கேள்வி கேட்குது. நான் யார் என்று நீ சொல்லுகிறாய், இதற்கு வல்லமை இருக்குன்னு நீ நம்புகிறாயா? மூன்றாவது, நீ நலமடைய. நான்காவது என்ன கேட்டாரு? ஏன் நீ பயப்படாத. ஐந்தாவது என்ன கேட்டாரு? ஏன் நீ சந்தேகப்படுறமா இல்லையா? இது நடக்குமா, இது கிடைக்குமா? அவங்க பதில் சொல்லுவாங்களா? இப்படி சந்தேகமா வருதா? ஆண்டவரே நான் சொல்லிக்கிட்டேன் அவங்க கிட்ட, நீங்க என்ன பண்ணுங்க, அவரை செய்ய. முடிஞ்சு போய் இங்க செய்ய வச்சுட்டீங்க. உங்களுக்கு இப்படித்தான் சமூகம். சந்தேகம் என்பது ஆண்டவர் மேல் நமக்கு என்னைக்குமே வரவே. உங்களுக்கு செஞ்சாலும் செய்யாவிட்டால் யாரவர்? உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்தான். உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கொடுக்காமல் போய்விடுவாரோ? போவாரா? போக மாட்டார். யாக்கோபு எப்படி போனாரு? போறப்ப அவங்க மாமா வீட்டுக்கு போறப்ப எப்படி போனாரு? கோலும் கையுமாக திரும்பி வரப்ப வெறும் கையாய் நான் கடந்து சென்றே, இரு பரிவார் எனக்கு தந்தி. சொல்லுங்க. கடந்து வந்தே, இரு பரிவார் எனக்கு தந்தி. ஏல் எலோகி ஏல் எலோகி ஏல் எலோகி உம்மை துதிப்பே. ஏல் எலோகி ஏல் எலோகி ஏல் எலோகி. அடுத்து பாத்தீங்க மார்க் 8:17. இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று. உங்கள் உள்ளம் என்ன கேட்கிறாரு? உங்கள் உள்ளம் என்ன சொல்லுங்க? உங்கள் உள்ளம் சத்தமா தான் சொல்லுங்களேன். எல்லாரும் கஷ்டமா இருக்கா? ரொம்ப பசிக்குது? ரொம்ப சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா இந்த வார்த்தைய? ஆண்டவர் நினைக்கிறார் உங்கள் உள்ளம் ஏன் என்ன மழுங்கி போச்சு? என்ன அர்த்தம்? மழுங்கி போச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன சொன்னாலும் மேல என்ன பண்ணது? ஏறவே. அப்போஸ்தலர் கூட இருக்காரு. முதல்ல தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். திமிர்வாதக்காரனை குணப்படுத்தினார். தொழுநோயை குணப்படுத்தினார். சீடர்களை குணப்படுத்தினார். 5 அப்பம் 2 மணி 5000 ஆண்களுக்கு பலுகி கொடுத்தார். இவ்வளவு அற்புதம் செய்ய தேவன் கூட இருக்கப்ப அன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குதுங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அதான் கேட்கிறேன், உங்கள் உள்ளம் மழுங்கியா? உங்களுக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு? செஞ்சிருக்காரா செய்யலையா? அப்ப திருப்பி ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏன் அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது நமக்கு? ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு வரமாட்டேங்குது? இவ்வளவு பெரிய கடனை ஆண்டவர் அடைப்பாரா? இவ்வளவு பெரிய வியாதியை ஆண்டவர் குணப்படுத்துவாரா? இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆண்டவர் கொடுப்பாரா? இவ்வளவு பெரிய வியாபாரத்தை பருக வைப்பாரா? இவ்வளவு சம்பாத்தியத்தை ஒரு வேலையை கொடுப்பாரா என்று நினைக்க தேவையே கிடையாது. பிரேயர் ஆரம்பிச்ச புதுசு 1992
நான் டிஎஸ்ஐ அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். அந்த வேலையிலேருந்து என்னை தூக்கிட்டாங்க. அப்போ 17,500 சம்பளம் வாங்கிட்டேன். ஒரு 3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். அதுக்கு முன்னால் நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூ போவேன், அப்படியே போவேன். கடைசியாக கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன். இப்படியே இருந்துடும். ரொம்ப சம்பளம்லாம் கூட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5,000 கூட்டி கொடுப்பாங்க, போக மாட்டேன். வேலை இல்லாமல் அப்போ தான் ப்ரேயர் குரூப் ஆரம்பித்த புதுசு 1992 94. அப்போ குண்டாய் கம்பெனிலேருந்து ஒரு கால் கூப்பிட்டேன். குண்டாய்க்கு சப்ளை பண்ணுறது கூப்பிட்டா ஒரு 3 மாதம் வேலை இல்லாமத்தில் இருக்கிற ஜோல்ஸாக அழகு வச்சு இப்படி தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். மனைவிக்கு வேலை இல்லை. அப்போ அவள் பிள்ளைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். இன்டர்வியூ போகிறப்ப எவ்வளோ சம்பளம் எதிர்பார்த்து கேட்டார். நான் கேட்கல. கேட்டால் சம்பளம் கூட கேட்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்ருவாங்களே வேலைன்னு. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு. அவங்க ஒன்று நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நான் 17,500 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அவங்க 37,500 சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு 2.5 மடங்கு கூட சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ண. ஏன் யார் மேலே ப்ரேயர் ஆரம்பிச்ச புதுசு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்து சகோதரா பக்கத்தில் இருப்பாங்க, உங்கள் வீட்டில் ஜெபம் நடத்துறீங்க, உங்கள் கர்த்தர் உங்களுக்கு வழி சொல்வார், உங்கள் கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார்னு இந்து சகோதரா 10 வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டில் நைட் அமாவாசை ப்ரேயர் வீட்டில் அது ஒரு அப்பார்ட்மெண்ட், அங்கேயே அமாவாசை ப்ரேயர் நடக்கும். பக்கத்துலலாம் ஐயர் ஃபேமிலிலாம் இருப்பாங்க. அவங்களாம் கூட வாசல் வந்து நின்று அமாவாசை ப்ரேயரை கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவருமே பற்றுள்ளவராக அவர் இருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இருதயம் மழுங்கலை. ஐயோ ஆண்டவரை தேடி வந்தோடனே வேலை படிச்சு 3 மாதம் சம்பளம் இல்லையே, எல்லா நகையும் அடகு வச்சாச்சு, அடுத்த முறை யார்கிட்ட படம் வாங்குறது, வட்டிக்கு வாங்கினா வட்டி காசுங்க கொடுது, இப்படிலாம் மனம் பேதரிக்கலை. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் என்று விசுவசித்தோம். 24ஆம் தேதி போய் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன். அவங்க கேட்குறாங்க, அன்னைக்கு சனிக்கிழமை நீங்கள் நாள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. எனக்கு 1 வாரம் சம்பளம் இருந்தால் ஒரு 4,000 சம்பளம் கிடைக்கும்னு சனிக்கிழமை தான் நான் வேலையில் ஜாயின் பண்ணேன். சனிக்கிழமையே வேலையை ஜாயின் பண்ணிட்டேன். கேட்டாங்க கூட இருந்தவனா, என்னங்க சனிக்கிழமை வந்து வேலையை ஜாயின் பண்ணிக்கிறேன், நாங்களாம் கிறிஸ்தவங்க தேதிக்கிழமெல்லாம் பார்க்க மாட்டேன்னா எனக்கு 1 வாரம் சம்பளம் வந்தாலே குடும்பத்துக்கு ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு சாப்பாட்டுக்கு சரியா இருக்குன்னு அதே அப்படிப்பட்ட எனக்கு உயர்த்தி ஆண்டவர். அதே கம்பெனியில் நான் வெளியே வர்றப்ப மாதம் 2.5 லட்சம் ரூபா சம்பளத்தில் வெளியே வந்தேன் 10 வருஷத்துல. ஏன் சொன்னா இருதயம் மழுங்கி விடக்கூடாது. ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இவ்வளவு செஞ்சுட்டாரு, இதுக்கு மேல எங்க செய்வாரு, இதுக்கு மேல எங்க செய்வார், அப்படிலாம் கிடையாது. துணிமணிகள் இல்லை, நகைகள் இல்லை, தேவைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் கொடுக்காம இருக்க போவது கிடையாது. இருதயம் மழுங்கி போயிடும். இதெல்லாம் கேட்டா ஆண்டவர் கொடுப்பாரு நாம் நினைக்க வேண்டாம். இதையெல்லாம் ஆண்டவர் செய்வார் என்று நாம அதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் மழுங்கி போய்விட்டதோ. ஆண்டவர் இதெல்லாம் கேட்டா பேராசையோ, இதெல்லாம் ரொம்ப பேராசையா, நகை கேட்கறது, நிறைய படவிலை கேட்கறது பேராசையோ, நிறைய வீடு கேட்கறது பேராசையோ, நல்ல வேலை கேட்கறது பேராசை இல்லை. அதை வைத்து சரியான முறையில் பயன்படுத்துவதுதான் தேவனுக்கு உகந்ததாக. ஆண்டவர் யாரையும் ஏழையா இருக்கணும்னு விரும்பல. ஆண்டவர் யாரும் பன்சியா பட்டினியா இருக்கணும் யாரையும் விரும்பல. இங்க நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. செல்வந்தனா இருக்கலாம் தப்பு கிடையாது, ஐஸ்வரனா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்யாம இருக்கா தப்பு இல்லையே, ஐஸ்வரா இருக்க தப்பு கிடையாது. ஆனால் உங்க இருதயம் வழுங்கி போயிருந்தா இந்த நாட்களிலே இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, நகை வேணும் நான் கேட்கறது, புடவை வேணும் நான் கேட்கறது, வீடு வேணும் நான் கேட்கறது, இதெல்லாம் இதுக்கு கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப பெருசா இல்லையா, ஓவரா இல்லையா நினைக்காதீங்க. ஆண்டோட தான் சொல்றாரு, நான் அற்புதம் செய்ய வல்லவன். அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எவ்வளவு பெரிய அற்புதம் செய்வது என்றார். என் வாழ்க்கை தான் ஒரு சாட்சி. சைக்கிள் கம்பெனியில் 19 வருஷம் வேலை செய்யுங்க. 51 ஒரு சைக்கிள் வாங்க காசு கிடையாது. யாரோ ஒருத்தர் 200 சைக்கிள் வாங்கி தான் வீட்டுக்கு சாப்பிட போவேன், அதனால் நடந்து போய் சாப்பிட்டு. ஆனால் நான் போய் கார் கம்பெனியில் சேர்ந்தேன். கம்பெனியில் ஒரு கார் கொடுத்தாங்க. நானே ஒரு செகண்ட் ஹேண்ட் மாருதி எஸ்டிஎம் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா ஃபேஸ்னா கார் ஒன்று வாங்கினேன். 3 கார் ஒரே வீட்டில் இருந்து நிப்பாட்ட இடையிலன்னு ஒரு காரை டிஸ்போஸ் பண்ணி அந்த எஸ்டிஎம் சாரி ஃபேஸ்னா காரை பாவனை சார் வரைக்கும் வச்சிருந்தோம். அதில் அப்புறம் தான் ரொம்ப செலவழிக்கணும் வேற காரை வாங்கினேன். அப்படி தேவன் அற்புதத்தை ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாத ஒரு நிலை. ஆனால் இருதயம் மழுங்கி போயிருந்த நிலை அது. எவனை பார்த்து எவன்கிட்ட கடை வாங்கலாம் மைண்டு சொல்ல முடியாது. ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு கேட்டது கிடையாது. ஆனால் இந்த பிரேயருக்குள்ள வந்தவொடனே அவர் செய்வார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தது. அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்ற உறுதியான அது மாதிரி இருதயம் மழுங்கி போயிடும். இதெல்லாம் கேட்டா கிடைக்குமா, கார் கேட்டா கிடைக்குமா, பைக் கேட்டா கிடைக்குமா, அல்ல நகை கேட்டா கிடைக்கும் நினைக்காதீங்க. ஆண்டவர் நீங்க எதை கேட்டாலும் என்னதான் கேளுங்கள், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் சொன்னாரா? சொன்னாரா? செய்வாரா? இயேசுவிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவது. சொல்லி பாடுங்க. இயேசுவிடம் கையேந்துங்கள்,
அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், அவர் மூடுவதில்லை. கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், தன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அதற்கு என்ன பண்ணுங்க, இதயம் மழுங்காமல் கேளு. கேட்பீங்களா? அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்குறீங்களா? கேளுங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பே கிடையாது. நம் தகப்பனாக ஏற்றுக்கிறதுலே என் உள்ளத்திற்கு தேவனிடத்திலே உங்கள் கணவர்கிட்ட கேட்க தயக்கமாக இருக்கு. அவர் சம்பளம் கம்மியாச்சு, அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது? அவருக்கு 1000 கமிட்மெண்ட் இருக்கு, எப்படி கேட்குறதுன்னு இருக்கலாம். உங்கள் மனைவிட்டு கேட்கறது கஷ்டமாக இருக்கலாம். அவங்க வீட்டில் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவாளே, அது கஷ்டமாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளிடத்தை கேட்பது பிள்ளைங்க என்ன சொல்லுவோன்னு தயக்கமாக இருக்கலாம். ஆனால் யார்கிட்ட கேட்க தயக்க வேண்டாம், இருதயம் கலங்க வேண்டாம், இருதயம் கடினப்பட வேண்டாம். இப்படி அப்படியே கண்ணை மூடி கேளுங்க. ஏசப்பா, கண்ணை மூடுங்க. அப்படி உங்கள் தேவைகளை ஆண்டெடுத்து வைங்க, அப்படியே வைங்க. பிள்ளைகள் படிப்பதற்கு நல்ல ஞானத்தை கேளுங்க. நல்லா முதல் மதிப்பெண்கள் எடுக்கணும், நல்ல பழக்கவழக்கம் இருக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கணும். வசதி அப்பா எங்களுக்கு வீடு கிடையாது, வாடகை வீட்டிலே இருக்கும், நல்ல புடவை கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது, வாலிப வயசுகளுக்கு நல்ல நகை நட்டுகள் கிடையாது, நல்ல வருமானம் கிடையாது, நல்ல பிஸ்னஸ் கிடையாது, கடன் பிரச்சனையிலேயே வாழ்கிறோம், தரித்திரத்திலே வாழ்கிறோம், வறுமையிலே வாழ்கிறோம். இங்கே இதே மழுங்கி போச்சு. எங்கள் வாழ்க்கை இப்படித்தான் நினைச்சது. இப்படி அல்ல, நீர் பெரிய செல்வந்தர். அப்போஸ்தலரை பார்த்தார், ஏன் இருதயம் மழுங்கி போச்சு? நான் அற்புதம் செய்ய தெரியாதா, அதிசயம் தெரியாதா? கேளுங்க. அப்படியே கேட்டுட்டே ஒவ்வொன்றாக ஆண்டவர் நிறைவேற்றும். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தது வீண் கிடையாது. நோய் சுகமாயிடுச்சு, அவர் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கும். இப்பொழுது தேவைகளை சந்திக்கிறார். என் பயங்கள்லாம் நீங்கிடுச்சு, என் சந்தேகமெல்லாம் நீங்கிடுச்சு, நான் நலம் பெறுவேன். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் யார் என்று அறிந்து கொண்டேன். நன்றி தகப்பன், நன்றி தகப்பன். இயேசு மூலம் நல்ல பிதாவே. அடுத்த முறை சாட்சி சொல்றப்ப வந்து என்ன பண்ணுவோம்? நான் நகை கேட்டேன், ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் பிசினஸ் விருத்தி அடையணும்னு கேட்டேன், பிசினஸ் ஆண்டவர் பண்ணாரு கொடுத்து. வேலை கேட்டேன், வேலை ஆண்டவர் பண்ணுவாரு. பதவி உயர்வு கேட்டேன், பதவி உயர்வு ஆண்டவர் பண்ணுவாரு. என் கணவருக்கு கடன் அடையணும்னு பேச்சு, கடன் என்ன படிச்சு முழுசு அடையாட்ட கொஞ்சத்தை அடைச்சிருக்கேன். படிக்கிறதுக்கு ஞானத்தை கேட்டு ஞானத்தை ஆண்டவர் பண்ணுவாரு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து சாட்சி சொல்லணும். இங்க வந்து ஒருத்தரையா பிடிச்சிட்டு வா 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 அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. நீங்களா என்ன பண்ணணும்? வந்து என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்து, எங்களை கிடையாது. யாரை மகிமைப்படுத்துறீங்க? தேவனை. அதுதான் தேவனை விரும்புகிறேன். இப்போ எத்தனை கேள்வி பார்த்தாச்சு? 6 கேள்வி பார்த்தேன். 7வது பாப்போம். யோவான் 6:67. யோவான் 6:67. அடுத்த முறை வரப்ப எல்லாரும் வேதாகம புத்தகத்தை எடுத்துடுவாங்க, விவிலியத்தை எடுத்துடுவாங்க. உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். பாத்தீங்க, யோவான் 6:67. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? நீங்களும் போய்விட மனதாய்? எல்லாரும் பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? இவர் போறாரு, சாவு வீட்டுக்கு போறாரு. யார் வீட்டுக்கு போறாரு? சிறுமி ஒருத்தி செத்து போயிட்டார். சாவு வீட்டுக்கு போலாமா? இயேசு சாவு வீட்டுக்கு போகலாமா கூடாதா? அவர் என்ன கேட்கிறார்? ஜெபக்கூடத்தில், என் மகள் மரித்து போய்விட்டார், நீர் வந்து அவள் மேல் கைகளை கை வச்சா என்ன ஆயிடுவார்? இயேசு செத்த பணத்து மேல கை வச்சா என்ன ஆயிடுவீங்க? சொல்லுங்க சிஸ்டர். பின்னால சொல்ல மாட்டீங்க, என்ன ஆயிடுவீங்க? அவரு ஜெபக்கூட தலை விசுவாசம். நான் உங்க விசுவாசத்தை கேட்கிறேன். உன் செத்து விட்டு பணத்தை தொட்டா என்ன ஆயிடுவான்? திரும்பி வாங்க ஆக மாட்டீங்களா? தெரியல அவளுக்கு. தொட்டா என்னது? தீட்டா இல்லையா? தீட்டா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க போய் என்ன பண்ணணும்? குளிக்க. துணியெல்லாம் போட்டு வேற துணி மாத்திட்டு குளிக்க. ஏத்து தொட கூப்பிடுறாரு. கூட இருக்க சீடெல்லாம் நினைக்கிறாரு, என்னடா அது சாவு வீட்டுக்கு போனுங்கிறாரு. அங்க போனா என்ன பண்ணும்? பணத்தை தொடணும். சாவு வீட்டுக்கு போனா தீட்டு தானே. திருப்பி நம்ம எல்லாம் கூட போறாங்க. யூதர் வாழ்க்கை சேர்ந்தவர் பணத்தை தொடுறோம்னு 1 வாரம் தீட்டாங்க. நம்மள மாதிரி குளிச்சுட்டு இருந்தா தீட்டுலாம் போகாது. 1 வாரம் தீட்டு. என்னடா இந்த ஆளோட பெரிய தொந்தரவாச்சேன்னு ஒருத்தனா பிரிஞ்சு போயிட்டான் கூட. கடைசி அவர் பொம்பளை வந்து தொட்டுட்டு அவர் தொட்டு மாதவிடாய் பிரச்சனை அவளுக்கு 12 வருஷமா. டாக்டர்லாம் பார்த்து சோமாது. தொட்டோட சோமாயிடுச்சு. இவர் பேசாம இருக்க வேண்டியது. யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க, கூட்டமா இருக்கு எல்லாரும். என்ன இப்படி? அதெல்லாம் என்கிட்ட வெள்ளமே போச்சு. அவளை கூப்பிட்டார். என்ன பண்ணேன்னு கேட்டார். 12 வருஷமான மாதவிடாய் பிரச்சனை. நான் வந்து தொட்டோன்னே சோமான்னு நினைச்சேன். ஆடின் ஓரத்தை தொட்டு எனக்கு சோகம் கிடைச்சு. மாதவிடாய் பெண் அவளை தொட்டால் தீட்டா இல்லையா?
இயேசு தீட்டு போட்டாரா? கூட இருக்கவங்களாம் பார்த்து என்னடா டாக்டர் போனா எங்க போனாலும் தீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காரு, எல்லாம் விலகி போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் எப்படிப்பட்ட தேவன்? செத்த வீட்டுல புணத்தையும் தொடுவேன், லாசரை கல்லறைக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவேன்? அதையும் தொடுவேன். நைநகர பட்டது பாடையை தீட்டு பாருங்க, பாடையை நான் தொடுவேன். என்னை தீட்டு நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஆள் கூட தீட்டு டெய்லி குளிக்கணும், ட்ரெஸ்ஸா மாத்தணும், எத்தனை தீட்டு போறது, மாதவிழா போயிடுவது, தொட்டா அதையும் தீட்டுலாம் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட உங்களை தான் பார்த்து கேட்கிறார். இயேசு எப்படிப்பட்டவரும் பார்த்து நீங்க இயேசு கற்பித்த கற்பனை விட்டு வெளியே போக மனதா இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஒருத்தர் தான் பதில் சொல்றாரு, இங்க போய்விட மனதா இருக்கிறீங்களா இல்லையா? ஏன் ஆண்டு நினைக்கிறா? திருப்பி பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட. ஏன்? இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிப்பது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்? யூதருடைய இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணல, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா எல்லாரும் ஒருத்தரா விலகி போயிட்டாங்க. இருக்கிற 12 அப்போஸ்தலர் கூட நிக்கிறாங்க. என்ன கேட்கிறாரு? நீங்களும் போய்விட ஏன் போக மாட்டீங்க நீங்க? ஏன் பிரதர்? ஏமா இந்த பாப்பா சொல்லுமா, என்ன சொன்னார் பேதுரு? என்ன சொன்னார் பேதுரு? யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ. ஏன் ஏசு விட்டு போக கூடாது? வாழ்வு தரும் வார்த்தை யார்கிட்ட இருக்கு? ஆனா காலையில இருந்து இவ்வளவு நேரம் சொல்லியும் பதிலேயே வர மாட்டேன். யார்கிட்ட இருக்கு வாழ்வு தரும் வார்த்தை? அவரை விட்டுட்டு போக முடியுமா? என்னை விட்டுட்டு பாட்டு விட்டுட்டு போயிடலாம். நம்முடைய ஆயுட்காலம் எவ்வளவு இருக்கும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் மட்டும் போயிடுவேன், நீங்க மட்டும் போயிடுவீங்க. ஆனால் யாரை விட்டு போக முடியாது. அவர் என்ன, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை சொன்னார் இல்லையா? கைவிடுவாரு. அப்புறம் அவர் வார்த்தை நமக்கு செயல்படுதானே. யார் பேதுரு என்ன சொன்னாரு? யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதற்கு வார்த்தையெல்லாம் தானே. இந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே வார்த்தையெல்லாம் முட்டைதான் இருக்கு, நாங்க மட்டும் போமான்னு சொல்றோங்களா? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? கேள்வி புரியலையா? வாழ்வதற்கு வார்த்தை ஏசப்பாட்டு தான் இருக்கு, அவரை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எப்பெல்லாம் போக மாட்டீங்க? வயிறு இருக்க வரைக்குமா? இன்னைக்கு மட்டுமா? எப்பவுமே எது வரைக்கும்? அவர் ஒருத்ததான் சத்தமா சொன்னார். மற்றவங்கள சொல்லுங்களேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க. உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான். இத்தனை கேள்வி கேட்டுக்காரு. கேள்வி சொல்லுங்க. நீங்க இருங்க சொல்லுங்க. சொல்லுங்க. முதல் கேள்வி என்னது? யார் என்று கேட்டார். இரண்டாவது கேள்வி வல்லமை எனக்கு இருக்கான்னு கேட்டார். மூணாவது நலம் பெற விரும்புகிறான்னு கேட்டார். அடுத்தது அஞ்சாதே, சந்தேகப்படாதே. அப்புறம் இதயம் வழுங்கி விட்டதா? இப்ப என்ன கேட்டாரு? என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறாய். அடுத்த கேள்வி லூக்கா 10:26. லூக்கா 10:26. லூக்கா 10:26 வாதிங்க. அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? திருச்சட்ட நூலில் என்ன? இவ உங்களை பார்த்து கேட்கிறார். திருச்சட்ட நூல்னா பைபிள். பைபிள்ல என்ன எழுதியிருக்கு? இப்ப சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிறார் உங்களை வந்து பார்த்து. நீங்க என்ன கிறிஸ்தவர்கள்? என்ன கிறிஸ்தவர்கள்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள். நாங்க தான் பைபிள் எழுதணும், நாங்க தான் பைபிள் வச்சிருக்கோம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து. கிறிஸ்தவங்களை பார்த்து கேட்கிறாரு, திருச்சட்டத்தில் பைபிள் என்னை பற்றி என்ன எழுதி இருக்கிறது? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. முழு உள்ளத்தோடும் முழு வலி வேணும். பைபிளை பார்த்தே படிக்கிறாரு. படிக்கட்டு படிக்க பரவாயில்ல. சொல்லுங்க பரவாயில்ல. படிக்க. கடவுளாகி ஆண்டவரே. இது எப்ப எழுதப்பட்டது? எப்ப எழுதப்பட்டது?
நல்ல பையன் கரெக்டா வருது, எல்லாரும் கை தட்டுங்க. பழைய ஏற்பாடு எப்ப எழுதப்படுது? முழு இதயத்தோடு நாடோர் அன்பு செய்யாக உன்னைத்தான் நேசிப்பது போல உன் அயலானையும். புதிய ஏற்பாடு என்ன கற்றுக் கொடுத்தாரு? எங்க எழுதியிருக்கு? பைபிள்ல இருந்து வேணும் எனக்கு விளக்கம். நான் புதிய கட்டளை கொடுக்கிறேன். யோவான் 13 பிரதர் 13:34 நினைக்கிறேங்க. யோவான் ஒருவர் மற்றவரிடம் அன்பு 34. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு ஒருவர் ஒருவருக்கு அன்பு செலுத்துங்கள் புதிய கட்டளை கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல. எப்படி? நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்தியது. எல்லாரும் சொல்லுங்க எப்படி? நான் உங்களிடம் அன்பு யார் யார் இடத்துல? இயேசு எப்படி என்பதா? எப்படி அன்பு செலுத்துறார்? ஆழமகலம் நீள எல்லை காணா அன்பு. சொல்லுங்க. ஆழமகலம் நீள எல்லை காணா அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சிறன்பு, கல்வாரி மலை தந்திட்ட. எப்படிப்பட்ட அன்பது? அவர் அன்புக்கு நீளம் இருக்கா? அகலம் இருக்கா? உயரம் இருக்கா? ஆழம் இருக்கா? நான் பரிசுத்தரா இருந்தது அன்பு செய்வாரா? பாவியா தான் அன்பு செய்வாரா? எவ்வளவு பெரிய பாவியா தான் அன்பு செய்வாரா? அப்படி நாம அன்பு செய்யறோமா? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். தான் புதிய கட்டளை. இந்த கட்டளை தெரியுமா நமக்கு? தெரியுமா தெரியாதா? என்னைக்காவது இது மாதிரி நாம் நடந்திருக்கோமா? ஆண்டவர் எப்படி நடந்த? என்னைத்தான் நேசிப்பதில் பிற நேசியில நான் தண்ணி அடிப்பேன், நீயும் கூட வா கம்பெனி கொடு. நான் திருட போறேன், நீ வா எனக்கு கம்பெனி கொடு. அது பழைய ஏற்பாட்டு சட்டம் முடிஞ்சு போச்சு. புதிய கற்பனை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியல நமக்கு? எதை படிக்கல? நாம பைபிள் படிக்க. உடனே எங்க ஃபாதர் சொல்லிக் கொடுக்கல, சிஸ்டர் சொல்லிக் கொடுக்கல, சின்ன குடும்பத்தினர் இல்ல, பெரிய குடும்பத்தினர் இல்ல, பீட பரிசாரர்கள் சொல்லிக் கொடுக்கல. இதெல்லாம் சொல்லாதீங்க. பைபிள்ல கொடுத்திருக்கு, நீங்கள் கடைபிடிங்க. அதோட கொடுத்திருக்கல. அடுத்த சொல் வாசிக்க, தொடர்ந்து வாசிக்க. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாம். நீங்கள் யாருக்கு அன்பு செலுத்தினோ அதிலிருந்து நீ யாரு சீடன் தெரியும். இப்ப அடுத்தவங்க நாம் அன்பு செலுத்தினால்தான் யார் நம்ம இயேசுடைய யார். நம்ம எப்படி அடுத்தவங்க எப்படி அன்பு செய்யணும்? அடுத்தவங்க தப்பு பண்ணா திட்டலாமாப்பா? ஆமாம் ஆமேன்னு சொல்றீங்க. ஆமேன்னு சொல்றாங்க. அடுத்தவங்க திட்டினா அடுத்தவங்க திட்டலாமாப்பா? திட்டலாமா? அடுத்தவங்க என்ன பண்ணணும்? பாட்டு மட்டும் எப்படி பாடும்? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. யாரை அன்பு கூறுவேன்னு? பிறனை அன்பு செய்யாதே கண்ணல் காணாத தெய்வத்தை என்ன பண்ண முடியாது? அதான் புதிய கட்டளை. உன் கணவன் கூட ஒப்புரவாக முடியல, சமாதானமா வாழ முடியல, கிறிஸ்தவன் கிடையாது. உன் மனைவி கூட ஒப்புரவா வாழ முடியல, கிறிஸ்தவன் கிடையாது. உன் தகப்பனார், மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, தங்கச்சி கூட ஒற்றுமையா வாழ முடியல, கிறிஸ்துவம் இல்லை. அங்கே எப்படி ஆண்டவர் அங்க இருப்பாரு? கணவன் ஒரு பக்கம் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு அவர் ஒரு பக்கம் நன்மை வாங்க போறாரு, இவர் ஒரு பக்கம் நன்மை வாங்க போறாரு. 2 பேரும் சொல்றப்ப சமாதானத்தை அறிவித்து கொடுக்குறப்ப இந்த பக்கம் ஒரு தூணுக்கும் அந்த பக்கம் ஒரு ஜன்னலுக்கும் சமாதானம் சொல்றாரு. பாருங்க, நிறைய கோயில் அப்படிதான் நடக்குது. நிறைய பேர் மூஞ்சியே பார்க்க மாட்டாங்க, திரும்பி மூஞ்ச பார்க்கணும்னு பார்த்தா மூஞ்ச காட்ட வேணாம், டிங் டிங் அப்படி. பாத்தீங்களா? அர்த்தமில்லாத சடங்குகள், சம்பிரதாயங்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, திருச்சட்டத்தில் என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் சொன்னாங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இன்னைக்கு என்ன செய்றீங்க? ஒருத்தர் அடிச்சுட்டான என்ன பண்றீங்க? பெண்ணது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தல். புதிய ஆண்டவர் சொன்னாரு ஒரு கண்ணை திறந்தவனுக்கு காட்டுறீங்களா? அப்படின்னா புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர் நாம பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர். விபச்சாரம் செய்யாதேன்னு கொடுத்திருக்கு. புதிய ஏற்பாட்டை என்ன சொன்னாரு? 2 பேரும் உடல் சேர்ந்தாலும் விபச்சாரம் இல்ல. நீ விபச்சாரத்தை நினைச்சாலே முடிஞ்சு போய். திருடணும்னு நினைச்சாலே திருடிட்ட, கொலை செய்யணும்னு நினைச்சாலே, பத்திரத்தை ஏமாத்தணும்னு நினைச்சாலே நீ செய்யணும் தேவையே கிடையாது சொல்லிட்டாரு. அதெல்லாம் நீங்க நினைச்சு பாக்குறோமா? புதிய ஏற்பாட்டு கட்டளை நினைச்சு பாக்குறோமா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. திருச்சட்டத்தில் என்னை பற்றி என்ன இது தெரியணும். என்ன வேணும் நமக்கு? பைபிள் நாலேஜ் தேவை, வேத வாசிப்பு தேவை. எல்லாம் வேதம் வாசிக்கிறவங்களாம் டெய்லி வாசிக்கிறேன்னு சொல்றாங்களாம், ஒரு ஆமேன்னு சொல்லுமா?
வாசிக்க ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாசிங்க. வாசிக்க தெரியாதவர்கள் யாராவது வாசிக்க சொல்லி ஒரு அதிகாரமாவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க கேளுங்க. இந்த உங்களுக்குள்ள தானா என்ன பண்ணுவோம். சரி, பிரைஸ் தி லார்ட். அடுத்த கேள்வி வரும். இன்னும் 2 கேள்வி இருக்கோ, முடிச்சிடும். 5:30 ஏற்கனவே சொல்லியாச்சு, மீண்டும் ஞாபகம். 5:30 பார்த்தீங்க, மார்க் 5:30. உனக்கு எங்க பைபிள் வச்சிருந்த கேளுங்க. உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார்? என் மேல் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பாதி விளக்கம் சொல்லிட்டேன். என் மேலுடையை இப்ப ஆண்டவர் வழியாக உங்களை பார்த்து கேட்கிறார், என் மேலாடையை தொட்டது நான் தான் சத்தமா கேட்கிறேன். மற்றவங்கள கேட்க முடியும். பக்கத்துல கேளுங்க, ஆண்டவர் கேட்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, என் மேலுடைய தொட்டது யார்? கேட்க மாட்டீங்க பக்கத்துல. இந்த வெக்கம் வந்துருதோ ரொம்ப. ஆண்டவர் வார்த்தையை சொல்லுமா பக்கத்துல. என்ன அர்த்தம் அதுக்கு? மேலுடைய தொடுதல எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டா அந்த பொண்ணு? பக்கத்துல போயிட்டா. எங்க போயிட்டா? உடம்ப தொடுற அளவுக்கு பக்கத்துல போயிட்டா. இப்ப நீங்க இயேசுக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. பக்கத்துல எவ்வளவு பக்கத்துல? தொடக்கூடிய பக்கத்துலயா, இல்ல கை நீட்டுற அளவுக்கு? கார் நிக்கிற இடம் பக்கத்துல தான். மெயின் ரோடும் பக்கத்துல. எங்க கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல தான். மெயின் ரோடு எங்க இருக்கு? பக்கத்துல தான். கார் எங்க இருக்கு? பக்கத்துல. லூயிஸ் எங்க இருக்காரு? பக்கத்துல தான். எந்த பக்கத்துல சொல்றீங்க? இருக்காரா? ஆர்டர் தொட்டு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? கூப்பிடுற தூரத்துல இருக்காரா? தொட்டு பார்க்கிற தூரத்துல இருக்காரா? அந்த பெண்ணுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருந்தது? தொட்டு பார்க்கக்கூடிய ஆண்டவர் கேட்க, என்னை தொட்டது நீங்க தொட்டிருக்கீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கு நெருக்கம் எப்படிப்பட்டது? எவ்வளவு நெருக்கம் இருக்கு? ஒரு கோயில் எங்கேயோ இருக்க நற்கரில் உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோயிலுக்கு போனது ஆண்டவரை பார்க்க முடியாது நினைக்கிறீங்களா? எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அப்ப அவர் தொட்டு பாத்துறீங்களா? பாக்கலையா? அப்புறம் பதில் சொல்ல மாட்டீங்க. தொட்டு பாத்துறீங்களா இல்லையா? ரொம்ப சங்கடப்பட்டு சொல்றீங்களா? தொட்டு பாத்துறீங்களா இல்லையா? என்ன பேசுறீங்க அவர்கிட்ட? அவர் என்ன கேட்டாரு? என்னை தொட்டது யாருன்னு கேட்டாரா? கேட்டாரா? தொட்டவங்களுக்கு என்ன சுகமாச்சு? தொட்டவளுக்கு என்னாச்சு? எத்தனை வருஷமா அந்த வியாதி? அந்த வியாதியில அவரை தொட்டால் என்ன பண்ணும்? தொட்டு சுகமாக்கும் ஐயா. பாட்டு இருக்க தெரியல எனக்கு வரி இல்லையா? சுகம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சதவர்களுக்கு இன்னைக்கு தேவனுக்கும் எனக்குள்ள நெருக்கம் எவ்வளவு? ஏசப்பாவுக்கும் எனக்குள்ள எனக்கு என்னன்னு கூப்பிடுறீங்க? அவரை பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்களா? ஏசப்பான்னு கூப்பிடுறீங்களா? எனது மணவாளன் கூப்பிடுறீங்களா? எனது அப்பான்னு கூப்பிடுறீங்களா? என் சகோதரன் கூப்பிடுறீங்களா? என் கடவுளை கூப்பிடுறீங்க? என்னன்னு கூப்பிடுறீங்க? அற்புதம் கூப்பிடுறீங்களா? என்ன கூப்பிடுறீங்க? தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவரே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கம். என்ன சொல்லி கூப்பிடுறீங்க? சொல்ற கேள்வி புரியலையா? இல்ல என்ன பதில் சொல்லணும்னு யோசிக்கிறீங்க? என்ன கூப்பிடுறீங்க? கோயிலுக்கு போறீங்க, என்ன சொல்றீங்க? என்ன சொல்லி கூப்பிடுறீங்க? உண்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உண்மை அப்பான்னு கூப்பிடவா, உண்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உண்மை அப்பான்னு கூப்பிடவா. என்னன்னு கூப்பிட போறீங்க? மணவாளனே கூப்பிட போறீங்களா? அப்பான்னு கூப்பிட போறீங்களா? அம்மானு கூப்பிட போறீங்களா? ஏசப்பான்னு கூப்பிட போறீங்களா? கடவுளேன்னு கூப்பிட போறீங்களா? தெய்வமே கூப்பிட போறீங்களா? என்னன்னு கூப்பிட போறீங்க? அப்பா. எப்படி கூப்பிட சொன்னாரு? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே. என்ன உறவோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த உறவோடு கூப்பிடலாம். அம்மா மாதிரி அவரை நினைச்சீங்கன்னா அம்மான்னு கூப்பிடலாம். அப்பா நினைச்சீங்கன்னா அப்பாவை. உங்கள் மணவாளனா நினைச்சா மணவாளனா கூப்பிடலாம். மணவாட்டியா நினைச்சா மணவாட்டியா கூப்பிடலாம். உங்கள் சகோதரன் நினைச்சா சகோதரனா. மேல இருக்கிறதா பரலோகத்திருக்கிற பிதாவின் சத்தம் போட்டு என்ன பண்ணலாம்? கூப்பிடலாம். எப்படினாலும் கூப்பிடலாம். ஆனா கூப்பிட்டு அவரை தொட்டு அவரோடு உறவாடக்கூடிய நெருக்கம் எனக்குள்ள என்ன பண்ணும்? எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கணவன் சொல்றதுக்குனால, மனைவிடன் சொல்றதுக்குனால, பிள்ளைகளிடத்தை சொல்றதுக்குனால, பெற்றோர்கிட்ட யாருக்கு முதல்ல சொல்லணும்? ஏன்? அப்பதான் நெருக்கம் அதிகமா இருக்கு நமக்கு. அப்ப எத்தனை கேள்வி கேட்டிருக்காரு சொல்லுங்க ஆரம்பத்துல இருந்து?
முதல் கேள்வி யார் என்ன எழுந்திருக்கிறார்? இரண்டாவது கேள்வி நேரா உட்கார வல்லமை இருக்கென்று செயல்பட நம்புகிறீர்களா? மூணாவது கேள்வி நலம் பெற. நாலாவது கேள்வி பயப்படாது. அஞ்சாவது சந்தேகப்படாது. ஆறாவது உள்ள மழுங்கி போயிட்டா. ஏழாவது நீங்களும் போய்விட. எட்டாவது எட்டாவது என்னை பற்றி திருச்சட்டத்தில் என்ன எழுதி இப்பொழுது என்னை தொட்டது கடைசி கேள்வி 21 யோவான் 21:15. இந்த கேள்வியெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் கொஞ்சம் பொறுமையா தியானிங்க, பலனுள்ளதாக இருக்கும். பாத்தீங்க 21:15 யோவான் 21:15. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். என்ன கேட்டாரு? யோவானின் மகனாகிய சீமோனே, இங்க இருக்கிற எல்லாரும் ஏற்கனவே ஒரு 10 பேர் அப்போஸ்தலர் இருக்காங்க, மீன் பிடிக்க போனவங்க. இவர் எல்லாரையும் விட எப்படி? எல்லாரையும் விட இல்ல, எல்லாரையும் விட சொல்லுங்க. என்ன நீ அதிகமாக இப்ப உங்க முன்னால் நிக்கிற நின்றுட்டு இறையூர் காமத்து இங்க இருக்க ஒரு 25 பேருக்கு, இந்த 25 பேரையும் விட நீ என்னை அதிகமாக கேட்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க. இங்க இருக்கிற 25 பேரை விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? யாரு கேக்குறா? ஏமா அங்க இங்க பார்த்துட்டு இருக்க நீ? என்ன கேட்டாரு? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் சொல்லுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். மீண்டும் சொல்லுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். எல்லாரையும் விட என்ன அதிகமா கோயிலுக்கு போறீங்க நீங்க. ஆண்டவர்கிட்ட பேசிட்டு கோயில ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஆண்டவர் பார்த்து கேட்கிறேன், அம்மா இந்த 1000 பேரை விட நீ என்னை அதிகமாக ஹலோ என்னை நேசிக்கிறாயா? என்ன சொல்லுவ நீ? என்ன சொல்லுவ? எங்கேயோ கவனம். எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கோயிலுக்கு போறீங்க பேசி, ஆண்டவரே எப்படி இருக்கீங்க, சௌரியமா இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு வந்து அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற எல்லாம் பேசிட்டு ஆண்டவர் கேட்பார், என்னை நேசிக்கிறாயா? என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால் உங்க பிள்ளைங்களை நேசிக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்களை நேசிச்சு என்ன செய்வீங்க? வீட்டில் இருக்க வருஷத்துக்கு கூட பார்ப்பீங்களா? வருஷத்துக்கு கூட பார்ப்பீங்களா? காலையில் எழுந்து என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்களுக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எழுப்பி விடுவீங்க, பல் விளக்குவீங்க, காப்பி குடிப்பீங்க, டீ குடிப்பீங்க, சாப்பாடு கொடுப்பீங்க. ஸ்கூலுக்கு போகிற பசங்க தான் ஸ்கூலுக்கு போச்சுவீங்க, காலேஜ் போகிற பசங்க காலேஜுக்கு குளிக்க வச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க, சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பீங்க, இதெல்லாம் செய்வீங்க இல்லையா? அப்போ ஆண்டவரை நேசிப்பது உண்மையானா யாரை கவனிக்கணும்? நீங்க யாரை கவனிக்கணும்? உங்க பிள்ளையை நேசிக்கிறத இதெல்லாம் பண்றீங்க. உங்க கணவரை நேசிக்கிறாங்கன்னா உங்க கணவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்றீங்க. மனைவியை நேசிக்கிறாரா மனைவிக்கு வேண்டியதெல்லாம் செய்றீங்க. அப்ப ஆண்டவரை நேசிக்கிறா என்ன அர்த்தம்? அவர் கூட என்ன பண்ணும்? செய்யணும். எல்லாம் பயந்துட்டாங்க. பிரதர் செய்ய சொல்ல போறாருக்கு ஆக மொத்தமா மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு பிரதர் வருவான்னு தெரிஞ்சுதா அப்படியே எல்லாரும் மேல அப்படியே போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுமா? அப்படியே ஒன்றும் கேட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அது எங்களுடைய வேலை கிடையாது, அது நாங்க செய்யறதும் கிடையாது. பிரைஸ் எல்லாம். இப்ப அவருக்கு உள்ள பணிவிடை என்ன? ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? இப்ப நல்லா கை தட்டுங்க. எப்ப? அதிகாலையில் திருமுக தேடி அர்ப்பணித்தேன். எந்த நேரத்துல? அதிகாலை எத்தனை நேரம்? அப்ப
பரவாயில்ல, பாப்பா கரெக்டா சொல்லு. 4 மணி 3 மணி சூரியன் உதயத்துக்கு முன்னாலே அதிகாலை தேடுபவர்கள் என்னை அந்த நேரம் தெரிஞ்சு ஆண்டு மகிமை. ஊர் கோயில 4:30 மணிக்கு பூசை கொடுத்தாரு, உண்மைதானா? அது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தை தேடுங்க, கோயிலுக்கு போங்க, தேவனை தேடுங்க, மிகுந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நினைக்கிறியோ நீங்க கால நேரத்துல எதை நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன கோயிலுக்கு நீங்க உட்கார்ந்துருந்தாலே போதும், இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா அதிகாலை நேரம் அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற ஒரு நேரம். கண்டிப்பா அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தூக்கம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் குறையலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரையும் விட நீங்கள் எனக்கு அடுத்தது என்ன பண்ணும்? குடும்பத்தில் உட்கார்ந்து எல்லாம் குடும்ப ஜெபத்தை சொல்லும். வீட்டுக்காரர் கூட 10 மணிக்கு தான் வரான்னா 8 மணிக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு செய்யணும். ஆலயத்தில் ஆராதனை இருக்கிறது, குடும்பத்தோடு ஆலயத்துக்கு போகணும். வேத வாசிப்பு கண்டிப்பா என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்படித்தான் தேவனை என்ன பண்ணணும்? அன்பு செய்து நான் காட்டி கொண்டிருக்கேன். இப்ப 10 காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த 10 காரியங்கள் ஞாபகம் வச்சத யாரேனும் ஒருத்தர் மட்டும் தனியா சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்களை தவிர கூட்டத்தில் சரி வரிசையா ஒண்ணு சொல்லு. ஒண்ணு சொல்லு பாப்பா, சொல்லு. நீ சொல்லுடா. என்ன விளையாண்டு இருக்க நீ பின்னால வினீத்? கேள்வி சொல்லு. ஏன் பயப்பட்டாய்? ஓகே தம்பி, நான் யாருன்னு வெரி குட் தம்பி. நீ என்னை நம்புகிறீர்களா? ஐயோ வெக்கப்படுறது. நீ ஏய் யோசிச்சுட்டியா? சொல்லுமா. நலம் பெற விரும்புகிறாயா? நீ சொல்லுமா. ஏன் ஆடையை தொட்டாய்? ஏன் ஆடையை தொட்டது யார்? ஓகே. ஏன் ஐயம் கொள்கிறாய்? உள்ள மழங்கி விட்டதா? அப்புறம் இவர்கள் எல்லாரையும் விட ஆண்டு ரொம்ப கிடையாது சொன்னாரு. சும்மா அன்பு செய்ய சொல்லல. கோயில 1000 பேர் இருந்தா 1000 பேரை விட நான் எப்படி வேணும்? அடுத்தது இன்னும் ஒண்ணு இருக்கு, ஒண்ணு பாக்கி இருக்கீங்க. எனக்கு மறந்து போச்சு. என்னை பற்றி என்ன எழுதி இருக்கிறது? என்னை பற்றி என்ன? இதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி மறந்துட்டீங்க பாதி. வீட்டுக்கு போய் ஞாபகப்படுத்தி மீண்டும் ஒரு முறை செய்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டு உங்களோடு பேசும் காரியத்தை கண்டிப்பா நீங்கள் செய்வோம். அப்படியே கண்களை படி எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்டபினும் நேசியாமல் இருப்பாயா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாருங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் வந்து கேட்ட வார்த்தைகளை வைத்து ஒரு செவம் எடுத்து வாங்க. சொன்னது போல நான் நலம் பெற விரும்புகிறேன் என்று நான் நம்புகிறேன். ஆடையை தொட்டது வல்லமை வெளியேறது என்று சொன்னார். அது போல அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று விசுவசித்தேன். கண்களை மூடுவோம். இயேசு யார் என்று நாம் சொன்னோம். கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீக்கி போடுறார். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தினம் தினம் செய்யும்படியாகவும், எல்லாரும் கொலப்படும்படியாகவும், அப்பா வாழ்வு சிறக்கும்படியாகவும் கிருபை தந்து ஆசீர்வதிங்க. களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பணும், இடங்கள் எல்லாம் நிரம்பணும். ஆமென். அப்ப அந்த தெரு முழுவதிலும் உங்களுடைய வாசனை வீசணும். ஆமென். எல்லாவற்றையும் அப்பா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளை ஒவ்வொருக்கும் நீங்க கொடுத்து எல்லாரும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. எல்லா தெருளையும் உங்களுடைய தேவ வாசனை வீசட்டும் அப்பா. உங்களுடைய கிருபை அப்பா இறங்கட்டும் தகப்பட.
தேவ பிரசனம் இறங்குவதாக இயேசு நாமத்தில் ஆசீர்வதி நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ரெண்டாவது பரிசு கை தட்டு. முன்னாலே கொடுக்க வேண்டியதுதான் கொடுப்பீங்க. எல் ஜெனிஃபர் மூன்றாவது பரிசு. கை தட்டுங்க. அடுத்தது கன்சலேஷன் ஆறுதல் பரிசு பிராங்க்லின் சி லூர்துசாமி. நீங்க தானா? ஆறுதல் பரிசு கொடுங்க அவருக்கு. எல் சாம்லஸ் தங்க. ஏ ஷெரீனா நீதானா? ஏ ஜெசிகா. நீங்களாம் பரிசு வாங்குறீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா கேட்டுங்க சின்ன பிள்ளைங்க. ஏ செலஸ்டின் மேரி. ஓ வெரி குட். செலஸ்டின் மேரி. ஆடன் கிறிஸ்டோ. ஆரோக்கிய பிரீதி. வெரி குட் வெரி குட். நல்லா கை தட்டிங்க. உங்களுக்கு சமஸ்த காலத்துல இதிலே வினாவுடைய கொடுத்தது முன்னாலே கொடுத்த இந்த பரிசு அப்பவே கொடுத்தாச்சு. கொண்டாந்து கொடுக்க விட்டுட்டாங்க. இப்பதான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். வாக்குத்தத்தம் சொல்லுவோமா? வழித்தொலை வாக்குத்தத்தம். ஆனாலும் உங்கள் நாமத்துக்கு நீங்கள் ஆனாலும் என் நாமத்துக்கு பதில் உங்கள் மேல் நீதி சொல்லி உதிக்கும். அவர் சட்டத்தில் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து போடுவீர்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பதில் உங்கள் மேல் நீதி சொல்லி உதிக்கும். அவர் சட்டத்தில் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து போடுவீர்கள். தேவரியான விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரியான விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரியான விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அவங்களுக்குள்ள வார்த்தை சொல்லுங்க. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் முழு நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் சொல்வார் மறவாதே. ஆமென். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.